ஹே ஹாய் டாமீஸ், வெல்கம் டு டிசைன் டைப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலி சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இன்னைக்கு நம்ம யாரோட ஒன் ஷாட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹயாங் லைன்ஸ் சுகாக்கு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சுகாக்கு போட்டு ரொம்ப மாதம் ஆகுது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம சுகாவோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் ஃபார் ஸ்பெஷல் வீடியோ சிஎஸ்க்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ போடுறேன். அவங்க வந்து சுகா பயாஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக தான் இந்த ஒரு ஒன் ஷாட். சிஎஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உன்னோட கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் உங்களை பற்றினான இன்ட்ரொடக்ஷன். நீங்கள் வந்து ஒரு நார்மலான கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் கூட. நிறைய ரோலுக்கு வந்து நீங்கள் டப்பிங் பண்ணியிருக்கீங்க. இப்போ புதுசாக உங்களுக்கு ஒரு மூவி வந்து கமிட் ஆகிருக்கு டப்பிங் பண்ணுறதுக்கு, அதுவும் ஹீரோயினுக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஒரு காலத்தில் எல்லாருமே, ஈவன் உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட உங்களை ரொம்பவே டம்ப் பண்ணி தான் பேசுவாங்க. ஏன் பிகாஸ் காலேஜ் முடிஞ்சதுமே எல்லாருமே பிளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்க, வேலை கிடச்சிருச்சு. பட் ஆனால் உங்களுக்கு வந்து கிடைக்கல. அதனால வீட்டில் இருக்கவங்கலாம் அவங்கள டம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க, பட் ஆனால் உங்களுக்கு கிடைக்கல. நிறைய பேர் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் ஜாப் எடுத்து தரேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பிடிக்காது. போகிறேன் அப்படின்னா என்னோடய வேலை நான் முயற்சி பண்ணி தான் போகணும், என்னோடய சொந்த காலில் தான் நான் போகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறீங்க. ஸோ நிறைய பேர் இதனாலே உங்களுக்கு நிறைய வலி வேதனை எல்லாமே அனுபவிச்சிருக்கீங்க. இதுக்காகவே இவனுங்க மூஞ்சிலையெல்லாம் கரிய பூசுகிற மாதிரி ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் இப்போ ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனிலேயுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு மூவியில் வேறு டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசுகிறதுக்கான ஒரு சான்ஸ் வேறு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பி, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு வந்துட்டு மை காட், ஹீரோயின் ரோலுக்கு பேச போகிறேனா, ஐயோ நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் தான் ஒரு கால் வருது. யார் இது? ஜோவா? ஹலோ ஜோ, ஐயோ கரெக்ட் டைமுக்கு தாண்டி ஃபோன் பண்ணியிருக்கேன். நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினச்சேன். சரி என்ன இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க? என்ன நடந்துச்சு? அதுவா, எனக்கு உனக்கு தான். என்ன? ஐயோ எப்படி சொல்லுவேன்? ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிடி, கொஞ்சம் காம் டவுன் ஆகு. என்ன விஷயம் சொல்லு. அது எனக்கு ஒரு மூவி கிடச்சிருக்குடி, அதுவும் ஹீரோயின் ரோலுக்கு பேசுகிறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஓ மை காட், என் வாழ்க்கையில் நான் ஹீரோயின் ரோல் பேசணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? இப்போ எனக்கு அதுக்கான ஒரு சான்ஸ். அதுவும் யாருக்கு தெரியுமா? ஒரு பெரிய ஹீரோயினுக்கு டப்பிங்காக பேச போகிறேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஜோ? அப்படியாடி, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ ஸோ மச் டி அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட். அவ கூட நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. அவளும் உங்ககிட்ட நல்லா தான் பேசிகிட்டே இருக்கா. வயன், ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தாண்டி உனக்கு கால் பண்ணேன். நீயே பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்ட. அப்படியா? என்ன விஷயம் சொல்லு. எனக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து வளைகாப்பு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹே சூப்பர் ரீ. அப்புறம் சீக்கிரமாகவே பேபி பாய் வர போகிறான். நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டி. அவெல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவான். நீ கரெக்ட் டைமுக்கு வளைகாப்புக்கு வந்து சேரு. வளைகாப்புக்கு தானே கன்னு மாதிரி உன் வீட்டில் வந்து நிற்பேன் பாரு. என் வீட்லையா லூஸு? என் வீட்டில் இல்லடி, என் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் ஃபங்க்ஷன். ஏன்னா அண்ணன் வீட்லையா? ஆமாடி. ஏன் நம்ம ஊர் கல்ச்சர் பற்றி தெரியாதா? ஆமாம்ல. ஆமாதான். ஒழுங்கு மரியாதையாக வளைகாப்புக்கு வந்து சேர்கிற வழியப்பாரு. எனக்கு அந்த டைமுக்கு எனக்கு லீவு கிடைக்கலடி, எனக்கு டப்பிங் இருக்குது, அது இருக்குது, மயிறு இருக்குன்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்னு வையன், ஜோவை நீ மனுஷியாவே பார்த்துட மாட்டேன் வயன். இப்போ மட்டும் நான் மனுஷியாவாக இருக்கா? என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை சொல்லிட்டேன். திரும்ப சொல்கிறேன், என் வளைகாப்புக்கு நீ இருக்கிற. நான் ட்ரை பண்ணுறேன்டி. ட்ரை பண்ணுறியா? இங்கே பாரு வயன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வளைகாப்புக்கு நீ நிற்கிற. நீ மட்டும் என் வளைகாப்புக்கு வரலன்னா அதுக்கப்புறம் ஜோன்கிற ஒரு ஃப்ரெண்டு உனக்கு இருந்தாங்கிறதே நீ மறந்துடு. இதுக்காக எதுக்குடி இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வளைகாப்புக்கு வர அப்படின்ட்டு அவன் நிற்கிறா. இங்கே நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ அந்த சைடில் ஜோ என்னடி இப்படி கத்திகிட்டு இருக்க? கீழே வரைக்கும் கேட்குது. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? ஒயன்ட்ட தான் பேசிகிட்ருக்கேன்.
வயனா கூட பேசுகிறேன் அப்படின்ட்டு ஒருத்தவங்க ஃபோன் வாங்கி அப்படி பேசுகிறாங்க. நீங்கள் யார்? வயன், நான் தயாங் பேசுகிறேம்மா. ஆ அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. என்னாச்சு இவ்வளோ பேய் மாதிரி கத்திகிட்ருக்கா? அதுவா, வளகாப்புக்கு இன்வைட் பண்ணா. ஸோ அதுக்கு தான் காட்டு கத்திகிட்ருக்கா. ஓ, அதுக்கு தானா? இவன் மூட் ஸ்விங்ஸ் எங்களால் தாங்கவே முடியலம்மா. எப்போ கோவப்படுறா, எப்போ சிரிக்கிறா, எப்போ நல்லா இருக்கானே தெரியல. மாட்டிக்கிட்டு முழிக்கிறாம்மா. புரியுதுண்ணா. உங்கள் நிலமை ரொம்ப மோசம் போல். கொஞ்ச நேரம் தான் என்கிட்ட பேசினா அதுக்குள்ளே வல்லுன்னு பிடுங்குறாண்ணா. இப்போ புரியுதா? சரி வயன், வளகாப்புக்கு கரெக்டாக வந்துடுண்ணா. சரிண்ணா. என்னடி முக்கி முழுகுற அப்படின்ட்டு அங்கேருந்து சவுண்டு. இல்லடி வரேன்னு தாண்டி சொன்னேன். இங்கே பாரு, நீ மட்டும் வளகாப்புக்கு வரல, இந்த ஜோ உன்கிட்ட பேசவே மாட்டா இந்த லைஃப் லாங் ஃபுல்லாக. இதெல்லாம் ரொம்ப ஓவர்லோ. அப்போ தயா, என்னாச்சு வயன்? அது ஒன்றும் இல்லைண்ணா, அவள் வரலைன்னா பேச மாட்டா அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கான். ஜோ, கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி. நான் கொஞ்சம் வயன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். என்ன பேசணும்? அது ஏன் என்கிட்ட வச்சு பேசினா? அவதான் அண்ணன் தங்கச்சிக்குள்ளே 1000 இருக்கும், அவங்ககிட்ட கேட்டா. ஓஹோ, சரிங்கப்பா. ஆனால் வயன், நீ மட்டும் வரல. சரி சரி சரி, அவள் வருவா. நீ கொஞ்சம் கீழே போகிறீங்களா? நான் அவகிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். என்னவோ பண்ணுங்க அப்படின்ட்டு அவளும் அப்படியே கீழே போயிட்டா. இங்கே நீங்களும் தயாங்கும். அண்ணா, எப்படி தானா சமாளிக்கிறீங்க? அதெல்லாம் ஏம்மா கேட்குற? உடம்பெல்லாம் வலிக்குது. அவளுக்கு மூட் ஸ்விங் ஆயிடுச்சுன்னா என்ன தான் போட்டு குத்துன்னு போட்டு குத்துறா. அதுவும் இல்லாமல் தேவையில்லாமல் அழுகிறா, தேவையில்லாமல் சண்டை போடுறா, தேவையில்லாமல் சிரிக்கிறா, என்னென்னமோ பண்ணுறாம்மா. முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மூட் ஸ்விங்னால் நான் தாம்மா ரொம்ப சஃபர் ஆகிட்டுருக்கேன். எனக்கு புரியுதுண்ணா, புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ தான், சரி வயன். சொல்லுங்கண்ணா. ஐம் சாரி. சாரியா? எதுக்கு? இல்லை, ஜோ சொன்னா மேரேஜ் டைம் எல்லோரும் உன்னை டீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களாமே. என்ன ஒயின் எதுவும் பேசாமல் இருக்க? இல்லைண்ணா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, எனக்கு தெரியும், நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலி நீ பண்ணது தப்பு இல்லைம்மா, அவன் பண்ணதான் தப்பு. பட் ஆனால் இந்த பசங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால தான் உன்னை எல்லோரும் போட்டு டீஸ் பண்ணி உன்னை ஹர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீ எதுவும் தப்பாக நினைக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. உண்மையை சொல்லு, நீ இதனால தானே வளப்புக்கு வர வேண்டான்னு தானேம்மா இருக்க? அண்ணா, எனக்கு தெரியும்மா, அந்த மேரேஜில் உன்னை எல்லோரும் டீஸ் பண்ண மாதிரி இந்த வளகாப்பில் வந்த பிறவும் உன்னை டீஸ் பண்ணி உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க தானே நீ நினச்சிட்ருக்க. அது அண்ணா எனக்கு தெரியும் வயன், எனக்கு தெரியும். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக யாரும் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டாங்க. என்ன நம்பி வாமா. அப்படி யாராச்சும் உன்னை ஹர்ட் பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு. ஆனால் ரிச்சர்ட், அவனை பற்றி நீ ஏம்மா கவலைப்படுற? தப்பு பண்ணவனே ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். நீ இதை பற்றியெல்லாம் கவலையே படாத. சொல்லப்போனால் உன்னை மாதிரி பொண்ணை கட்டிக்கிறதுக்கு அவனுக்கு தான் தகுதி இல்லை. ஹீ இஸ் நாட் டிசர்வ் யூ வயன். அவனுக்கு நீ பொருத்தமான பொண்ணு கிடையாதுமா. நீ அதனால் நீ அவனே நினச்சிட்டுலாம் இருக்காத. இல்லைண்ணா, நான் அவனை சுத்தமாக நினைக்கிறதுலாம் இல்லை. எனக்கு தெரியுமா, நீ லைஃப்பில் இப்போது மூவ் ஆன் ஆகி போயிட்ட, நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணிகிட்ருக்க. வயன் சொன்னால் நிறைய மூவிஸ் டாக்குமெண்ட்ரிஸில் எல்லாமே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு. ஆமாம், நான் பிடிச்ச விஷயம், அதனால தான். நினச்சி கவலைப்படாத, வளகாப்புக்கு வா, சரியா? சரிண்ணா. நீங்களும் கொஞ்ச நேரம் தயவங்கிட்ட பேசிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணுறீங்க. எப்படி தான் இந்த அண்ணன் கண்டுபிடிச்சாலும் என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்குறீங்க. அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு அப்படியே டியர்ஸ் வருது. எதுக்கோ என்ன அழுதுட்ருக்க? அது உன்னோட டார்க்கஸ்ட் பாஸ்ட். அதை விட்டு போனதுனால தான் நீ ரொம்ப நிம்மதியாக இருக்க. அவன் கூட நீ வாழ்ந்தேன்னா கண்டிப்பாக நீ லைஃப் லாங் நீ கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கணும். அதை விட்டு வெளியில் வந்துட்டேங்கிறதுனால ரொம்பவே சந்தோஷமாக இரு. உன் கையில் இப்போது கை நிறைய சம்பாதிக்கிற, அதே மாதிரி உனக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனையும் நீ கையில் வச்சுருக்க.
ரொம்பவே சந்தோஷமாகிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் மோட்டிவேட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே வழக்கம் போல் உங்களோட வேலையை தான் ரொட்டீன் தான் போய்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் ரொம்பவே நீட்டாக கிளம்பி ஒரு ஆஃபீஸ் முன்னாடி போய் நிற்கிறீங்க. என்னோடய கனவு நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எந்தோஸ்டிக்காக நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்க. அங்கே வந்து ஒரு ஸ்டுடியோ மாதிரி இருக்குது, எல்லோரும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைம் ஒரு பொண்ணு வந்து ரேச்சல் எஸ் மேம் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. ஆக்சுவலி டப்பிங் ஃபீல்டில் உங்களோட நேம் வந்து ரேச்சல். ஸோ வெளியில் யாருக்குமே நீங்கள் தான் ரேச்சல் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. இது வந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்களும் அந்த ஸ்டுடியோக்குள்ளே போகிறீங்க. அங்கே பார்த்தாச்சுன்னா அந்த ஹீரோக்கு வந்து டப் கொடுப்பாங்கள்ல, ஸோ அவங்களும் இருக்காங்க. நீங்களும் அவங்கள பார்த்துட்டு ஒரு ஷேக் ஹேண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அந்த சீன் எல்லாமே பார்த்து நீங்களும் டப் பண்ணிட்டு. ஆக்சுவலி அது ஒரு லவ் ஸ்டோரி தான். நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து ஒருத்தரை லவ் பண்ணிங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணி பேசுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் டப் பண்ணுறீங்க. உங்களோட ஸ்பெஷாலிட்டியே இது தான். நீங்கள் ஒரு கதைக்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த கதை கூட நீங்கள் வாழ்ந்துருவீங்க. அதை நீங்கள் விரும்பி நீங்கள் பண்ணுறதுனாலே உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் இப்போ வரைக்கும் ரேச்சல் டப்பிங் ஆர்டிஸ்ட் ரேச்சல் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் உங்களை புக் பண்ணுறதுக்கு காரணம் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அதோட ஃபீல் பிடிச்சதுனால தான் இந்த கம்பெனியோட ப்ரொடியூசரே உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அந்த ப்ரொடியூசரை நேர்லலாம் பார்த்ததில்ல, ஜஸ்ட் காலில் தான் பேசியிருக்கீங்க. ஸோ இப்போ பேக் டு த ஸ்டோரி. இப்போ நீங்களும் டப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ இந்த சைட் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து ஒரு டப்பிங் ஸ்டுடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்கும். ஒரு ரூமில் இருந்து மைக்கில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, இன்னொரு ரூமில் வந்து எடிட்டிங் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூம் தான். ஸோ நீங்கள் வந்து அந்த டப் ரூமில் இருந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ டைம் ஸ்கிப்பு, உங்களுக்கு கொஞ்சம் பிரேக் விட்டுருக்காங்க, ரொம்ப நேரம் நீங்கள் பேசியிருந்துருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து காஃபியெல்லாம் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த டப்பிங் ரூமில் தான் இருந்து ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த சைடில் கன்சோல் ரூமில் அப்படியே ஒருத்தவங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வராங்க. அந்த பர்சனை பார்த்ததுமே எல்லோரும் பவ் பண்ணிட்டு நிற்கிறாங்க. வந்தது வேறு யாரும் இல்லை, நம்ம சுகா தான், ப்ரொடியூசரே. ஸோ அவங்க வந்து எல்லாரையும் பார்த்ததும் பவ் பண்ணிவிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. இந்த டப்பிங் ரூமில் நீங்களும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற அந்த பையனும் சேர்ந்து தான் நிற்கிறாங்க. நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ அதனால் அங்கே என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு சரியாக கேட்கல, தெரியாது. அந்த ஒரு சின்ன ஒரு கண்ணாடியில் மட்டும்தான் பார்த்தா தெரியும். நீங்கள் வந்து அந்த சைடில் இருந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓ சுகா, என்ன ரெக்கார்டிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? எஸ் சார், ஆக்சுவலி ஹாஃப் முடிஞ்சிருச்சு. என்ன ஹாஃப் முடிஞ்சிருச்சா? ஆமாம் சார். யார் வந்திருக்கா? ரேச்சல் தானே கூப்பிட்ருக்கீங்க? ஆமாம் சார், நீங்கள் தானே சார் கூப்பிட்டீங்க ரேச்சலை? ஓ, அவங்க வந்திருக்காங்களா? எங்கே? டப்பிங் ரூமில் இருக்காங்க. ஓ ஓகே அப்படி சொல்லிட்டு சுகா சோஃபாவில் அப்படியே உட்காந்துருக்காரு. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க. உள்ளே இருந்த எடிட்டர், சரி ஓகே மேம், இந்த சீன் தான், இதை பண்ணிவிடுங்க. ஓகே அப்படின்ட்டு இப்போ நீங்களும் அந்த பையனும் அந்த மைக் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. இங்கே சுகா அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுகா யோசிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு விஷயம் டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகி நீங்கள் யாருங்கிறது தெரிஞ்ச உடனே அவனுக்கு செம்ம ஷாக். வாட், இது ரிச்சர்டோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் வந்து அதெல்லாம் கவனிக்கலை. நீங்கள் ஸ்கிரிப்டை ரீட் பண்ணிட்டு இப்போ உங்களோட டர்ன் வருது. ஸோ நீங்களும் அந்த டப் பண்ணி அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே உங்களே தான் முறைச்சி பார்த்துட்டே இருக்கான். இப்போது அன்றைக்கான ஒரு டேக்குள்ளே டப்பிங் வந்து அன்னையோட முடியுது. ஸோ எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. பிகாஸ் வந்து சேட் சீன்லேயும் சரி, ஒரு லவபிள் சீன்லேயும் சரி, நீங்கள் பிச்சு உதறிட்டீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கூட இருந்த அந்த ஒர்க்கருமே செம்மையாக பேசியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது மற்ற கூட இருக்கவங்களுமே பாருங்க படம் செம ஹிட் ஆக போகுது அப்படி சொல்லிட்டு சுகா கிட்டே சொல்லும்போது சுகாவுக்கு அது எதுவும் மைண்டில் ஓடவே இல்லை. அவன் வந்து ரேச்சல் இவளா அது மட்டும்தான் அவனோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ டைம் ஸ்கிப், டப்பிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அந்த கன்சோல் ரூம்குள்ளே வரீங்க. வந்ததுமே எல்லாருமே உங்களை சூப்பராக பண்ணிங்க சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் அந்த பிஏஓ, ரேச்சல் சொல்லுங்கள், இவங்க தான் ப்ரொடியூசர் மிஸ்டர் மென்யூங்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹேண்ட் ஷேக் கொடுக்க போகிறீங்க. அவர் வந்து எதுவுமே பண்ணலை, அப்படியே சும்மா தான் நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி ஒத்து பார்க்குறீங்க. இது அவன் இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கும் யாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவன் அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் தான் ப்ரொடியூசரா? ஆமாம், நான் தான் ப்ரொடியூசர். ஓ
அப்படின்ட்டு உங்களுக்கு இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்தீங்க. பட் இவன் தான் ப்ரொடியூசர்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு மனசே வெறுத்து போச்சு. அவனும் உங்களை முறைச்சிக்கிட்டே அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கான். உங்களுக்கு புரியுது அவனுக்கு நான் இங்கே வந்தது பிடிக்கலன்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து அங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்ப தான் பார்க்குறீங்க. ஏன்னா உங்களோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஹாஃப் தான் முடிஞ்சிருக்கு, ஃபுல்லாக இன்னும் முடியலை. நாளைக்கும் வந்து டப் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இவன் தான் ப்ரொடியூசர், இவன் எடுத்தது தானே முடிவு. மேபி இவன் எப்படியும் நம்மளை வந்து அடுத்து டப் பண்ணுறதுக்கு கூப்பிட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரியுது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த பிஏ கிட்டே போய், மேம் சொல்லுங்கள் ரேச்சல், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி ஓகே ரேச்சல், நாளைக்கு வந்துடுங்க, உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் க்ரெடிட் ஆகிடும். ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எதுவுமே பேசலை, அப்படியே பவ் பண்ணிட்டு அப்படியே நீங்களும் அப்படியே வெளியில் நடந்து வரீங்க. மனசெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்குது. ரொம்ப ஆசைப்பட்டீங்க இந்த ஒரு ஃபர்ஸ்ட் மூவி நல்லபடியாக நான் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டீங்க. பட் இதுக்கப்புறம் நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா சுகா தானே இந்த ஒரு மூவியோட ப்ரொடியூசர். அவன் கண்டிப்பாக நான் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை மறுபடியும் டப் பண்ணுறதுக்கு கூப்பிட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் அப்படியே மனசோடைஞ்சு அப்படியே வரீங்க. சரி இந்த ஒரு மூவி போனால் வேறு ஒரு மூவி வரப்போகுது அப்படின்ட்டு நீங்களும் உங்களே நீங்கள் மோட்டிவேட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட ரூமுக்கு போய் அவங்களோட ஒர்க்கை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கீங்க, அங்கே போகலாமா வேணாமா, கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஆனால் அமௌண்ட்டுமே எனக்கு இன்னும் க்ரெடிட் ஆகலை, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கும் போய் பார்க்கலாம், அங்கே போனதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் வயன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக அதே கம்பெனிக்கு மறுபடியும் போய் நிற்கிறீங்க. அங்கே பார்த்தா சுகாலாம் இன்னும் வரல. பட் அங்கே இருக்க கொலீக்ஸ் எல்லாமே அப்படி வந்துட்டுருக்காங்க. இப்போ நீங்களும் அப்படி உள்ளே போகிறீங்க. அப்போ பிஏ, என்ன ரேச்சல் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக? இல்லை கொஞ்சம் டிராஃபிக். சரி ஓகே ரேச்சல், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட கோ ஆர்டிஸ்ட் வந்து உள்ள டப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ போக வேணாம், இப்போ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போங்க. நான் டப் பண்ணணுமா? ஆமாம் நீங்கள் தான் டப் பண்ணணும். நேற்று நீங்கள் தானே பண்ணீங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லையே. ஏன் ப்ராப்ளம் வரப்போகுது? இல்லை உங்களோட ப்ரொடியூசர், ஏன் எங்கள் ப்ரொடியூசருக்கு என்ன? இல்லை அவங்க ஏதாச்சும் சொன்னாங்களா என்ன? அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? ஆக்சுவலி அவங்க தானே உங்களுக்கு கால் பண்ணியே சொன்னாங்க. வாட்? அவங்களா எனக்கு கால் பண்ணாங்க? அப்போது நான் இந்த ஒரு டப்பிங் ஃபுல்லாக முடிக்கலாமா? ஆமாங்க, நிஜமாக தான் சொல்கிறேன், நிஜமாக தான் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ தான் ஒரு ஹாப்பி. ஏன்னா நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க சுகா இதுக்கப்புறம் உங்களை டப் பண்ண விட மாட்டான் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. பட் ஆனால் சுகா அந்த மாதிரி பண்ணலை. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களே போய் ரொம்பவே ஹாப்பியாக உங்களோட டப்பிங் முடிக்கிறீங்க. மேக்ஸிமம் ஒரு 5 days போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பிரேக் விட்டு எடுக்கிறதுனால மேக்ஸிமம் ஒரு 5 days போகிற மாதிரி இருக்கும். நீங்களும் டப் பண்ணி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹீரோயினுக்கு நீங்கள் டப் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு வேறு மாதிரி ஃபீல் நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல. இதுக்கிடையில் நடுவில் இந்த சுகா வேறு வந்தான்னு நினைக்கும்போது ஓ மை காட் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நினச்சிட்டு இப்படியே தான் உங்களோட டேஸஸ்மே போகுது. ஸோ ஒரு 2 daysக்கு அப்புறம் இன்னொரு மூவிக்கு ஹீரோயினாக பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்குது. இதெல்லாம் தெரிஞ்சோடனே நிஜமாவே வா எனக்கா அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி மூவியில் பேச உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்குது. சொல்லப்போனால் நீங்கள் ஒரு பிஸி கேர்ள், உங்களுக்கு சுத்தமாக டைமும் இல்லை. ஸோ இந்த டப்பிங் பேச உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைக்குது. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்க வந்து ஒர்க்கை வந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து வாங்கிட்டீங்க. ஸோ இப்படியே தான்டா டேஸஸ் வந்து ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க. உங்களுக்கு வீட்டில் பேசுறது கூட டைம் இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கீங்க. அங்கே டப் பண்ண போவீங்க, வீட்டுக்கு வருவீங்க, சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதே மாதிரி சுத்தமாக டைமே இல்லாமல் உங்களோட ரொட்டீன் எல்லாமே ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கறனால யார் ஃபோன் பண்ணாலும் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவீங்க. எல்லாருக்குமே சமாதாண்டி என்னடா அப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் கேட்பானுங்க. பட் ஆனால் நீங்கள் ரேச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேறு யாருக்குமே தெரியாது. ஜோக்கும் தேவாவுக்கும் மட்டும்தான் தெரியும். வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால வேறு யாராச்சும் ஃபோன் பண்ணி கேட்டாச்சுன்னா நீங்கள் பிஸின்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால எல்லாருக்குமே உங்கள் மேலே காண்டு, அப்படி என்னத்தை தான் வேலையை பிடுங்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு உங்களை பார்த்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே தான் டேஸஸ்மே ஸ்கிப் ஆகுது.
நாளைக்கு ஜோவோட வளகாப்பு. நீங்கள் இங்கே டப்பிங் ரூம்லேருந்து டப் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே உங்களுக்கு நான் டென்ஷன். நாளைக்கு போகணுமா வேண்டாமா, போகலைன்னா கொன்றுவாளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திருன்னு முழிச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு பதட்டத்துலேயே நிறைய மிஸ்டேக்ஸும் பண்ணுறீங்க. ஸோ டேரக்டர்லாம் கொஞ்சம் திட்டுறாரு, என்னம்மா பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு திட்டும்போது நீங்கள் சார் சாரி சார் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கூல் ஆகிட்டு வந்து நீங்கள் டப் பண்ணி அதை முடிச்சும் கொடுத்துட்டீங்க. இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ தான்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஐயோ இனி வீட்டுக்கு போனால் அந்த ஒர்க் இருக்கே, பேசாமல் அதை ரிசைன் பண்ணிடவா, இப்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த டைமில் தான் உங்களுக்கு ஒரு கால் வருது. பார்த்தோன்னே ஆத்தாடி யமகண்ணன் கால் பண்ணுதே, ஐயோ இவகிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. வேறு யாரும் இல்லை, ஜோ தான். ஐயோ ஃபோன் எடுத்தோடனே கிளின்னு கிளிக்க போகிறா. எடுக்கலாமா, எடுக்கலைன்னா அதுக்கு வேறு பச்சை பச்சையாக திட்டுவோம். எதுக்கு? ஹலோ, கிளம்பிட்டியா? கிளம்பிட்டியான்னு கேட்டேன். அது அது எனக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, நான் இன்னும் கிளம்பலை. எத்தனை மணிக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கா? அது என்ன புக் பண்ணியா இல்லையா? புக் பண்ணிட்டேன். புக் பண்ணிட்டியா? ஆமாம். ட்ரெயின்லையா பஸ்லையா? ட்ரெயினில். ட்ரெயின் டிக்கெட் எனக்கு ஷேர் பண்ண. ட்ரெயின் டிக்கெட் எனக்கு அனுப்புன்னு சொன்னேன். அது 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 நான் அனுப்புகிறேன். அனுப்பு, இப்போ அனுப்பு. அது எனக்கு அது ஹலோ ஹலோ நடிக்காத நாய. ஹலோ, நீ பேசுறது எதுவும் கேட்கல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. அப்பா இவன் என்ன நாயரோட மோசமாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த ஃபோனே பார்த்துட்டே இருக்கீங்க. மறுபடியும் ஃபோன் வருது. அத்தடி மறுபடியும் ஃபோன் பண்ணுறாளே, பேசாமல் சொல்லிடுவோம்மா. சொல்லிடுவோம். ஹலோ, என்ன இப்போ சிக்னல்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக தான் இருக்குது. உண்மையாக சொல்லு, நீ புக் பண்ணியா இல்லையா? அது புக் பண்ணலடி. புக் பண்ணல. ஏன் பண்ணல? அது நாளைக்கு எனக்கு ஒரு டப்பிங் இருக்குது. டப்பிங் இருக்குது. டப்பிங் தான் உனக்கு முக்கியம் இல்லை? அது ஜோ, நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு, உனக்கு டப்பிங் தாண்டி முக்கியம். இப்போ மேடம் செலிப்ரிட்டி ஆகிட்டீங்க, உனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, ஃப்ரெண்டுக்கு வளகாப்பு இருக்குது, நான்லாம் முக்கியம் கிடையாது. கரெக்டு தான் ஒயன். உனக்கு உன்னோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமாம், வாழ்க்கை கண்டிப்பாக முக்கியம்தான். அதே மாதிரி ஃப்ரெண்டு, எதுக்கு ஃப்ரெண்டை பற்றியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு, அதான் கல்யாணத்துக்கு போனோம்ல, இதுக்கப்புறம் எதுக்கு வளகாப்புக்கெல்லாம் வந்து நீ வந்தாலும் வராட்டாலும் வளகாப்பு நடக்க தானே போகுது, இதுக்கப்புறம் எதுக்கு? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டப்பிங்கை பார்த்துக்கோங்க மேடம். நாங்கள் வந்து வளகாப்புக்கான நிறைய வேலைங்க இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு தான் நான் கொஞ்சம் லூஸு மாதிரி நின்று பேசிகிட்டு இருக்கேன். உங்களோட டைம் ரொம்ப ப்ரீஷியஸில். சாரி, நான் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள். சாரிங்க, இதுக்கப்புறம் கால் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. ஏ ஜோ ஷோ, எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணியே என்னை கொள்றாளே. கொழுப்பு பிடிச்ச கழுதை எப்படி பேசுப்பார், எப்படி தான் தயாங்கானே போட்டு சமாளிக்கிறானோ என்னவோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் இருக்கிறீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே இங்கே ஜோ சைட் பார்க்கலாம். இங்கே ஜோ மூஞ்சை தூக்கி வச்சுட்டு உருன்னு இருக்கா. தயாங்க இதை பார்த்துட்டு, ஜோ என்னடி, எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சுருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஏதாச்சும் மூட் ஸ்விங் ஆகிடுச்சா? இல்லைங்கிறல்ல, நீ போய் உன் வேலையை பார். இன்னைக்கு ஃபங்க்ஷன் தான், அதுக்கு இப்போ என்ன? சரி, ஒயன் வந்துட்டாளா? ஒயனா? அவள் வந்தா என்ன, வராட்டா எனக்கு என்ன? ஏன் அவள் வந்தால் தான் இந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்குமா, இல்லாட்டா நடக்காதா? அவள் வந்தாளான்னு தானடி கேட்டேன். இங்கே பாரு தயாங், சும்மா அவளை பற்றி என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத. அவள் தான் வரல, அவளை பற்றி என்னை பேசி எனக்கு கோவப்படுத்தாத. ஓ சரி நீ கோல்டான் ஆக. மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துடுவாங்க கொஞ்ச நேரத்தில். நீ மேக்கப் போட்டு கூல் டவுன் ஆகிட்டு வா, சரியா? என்னை பார்த்தா என்ன கோவப்படுற மாதிரி இருக்கா? இல்லைம்மா, நீ கோவம்லாம் படலை, நீ நார்மலாக தான் இருக்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, நீ மேக்கப் போட்டுக்கோண்ணே அப்படி சொல்கிறீங்க. தயாங்க அப்படியே வெளியில் வரோம். சொப்பா, என்ன பேயாட்டம் ஆடுறா.
அப்போ ஒயன் வரலையா அப்படின்ட்டு தயாங்க அப்படியே ஒயனுக்கு கால் பண்ணுறான். இங்கே ஒயன் சைடு பார்த்தாச்சுன்னா ஒயன் அப்படியே தூங்கிட்டு இருக்கா. என்னது இது? ஹலோ, ஏய் ஒயன் எங்கே இருக்க? நான் தூங்கிட்டு இருக்கேன். தூங்கிட்டு இருக்கியா? அப்போ நீ வரலையா? அது தயாங், சாரி தயாங், என்னால் வர முடியல. என்ன சொல்கிற ஒயன்? காலையிலே அவள் பேய் மாதிரி நிற்கிறா. அவகிட்ட போய் பேசவே முடியல. அப்படி வெள்ளுன்னு பிடுங்குறா. அது அது எனக்கு தெரியும். அவள் கண்டிப்பாக கோச்சிக்கிட்டு தான் இருப்பாள். அவள் கோச்சிக்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. அவள் யார்கிட்ட என்ன போய் பேசினாலும் எரிஞ்சு விழுகிறா. அந்த அளவுக்கா கோவமாக இருக்கா? நீ வேறையாம்மா, நான் இப்போ தான் ஒரு டோஸை வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். என்னண்ணா சொல்கிறீங்க? ஆமாம்மா, இப்போ தான் சரி டோஸு. பா, கொஞ்ச நேரத்தில் நானே பயந்துட்டேன்னா பார்த்துக்கோயேன். அச்சோ, சாரிண்ணா. சரி விடு. ஆமாம், ஏன் நீ வரல? இல்லை, இன்றைக்கி ஒரு டப்பிங் இருந்துச்சு, அதனால தான். இருந்தாலும் வந்திருக்கலாம்ல ஒயன். இல்லை, நான் வரணும்னு தான் நினச்சேன். பட் சரி, நானும் ஒன்று கம்பல் பண்ணல. ஆல்ரெடி உன் ஃப்ரெண்டு கால் பண்ணி செமையாக திட்டிருந்துருவா போலையே. நீங்கள் வேறு நேற்று நைட்டே கால் பண்ணி இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறானா. சரி விடு, பார்த்துக்கலாம். சரிம்மா, நீ பத்திரமா இரு. சரிண்ணா. அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் அப்படி ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. இங்கே தயாங்க எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே. உடம்பை இரும்பாக்கிக்கடா தயாங்கா. என்னென்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியல. பார்த்துரு அப்படின்ட்டு இங்கே தயாங்கம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. ஜோட வீட்டிலேருந்து அவங்களோட அம்மா அப்பா அண்ணன் எல்லாருமே வந்திருக்காங்க. இங்கே ஜோக்கு அவங்களெல்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. கொஞ்சம் சிரிக்கிறா. பட் இருந்தாலும் நீங்கள் வரலன்னு சொன்னோன்னே அவளுக்கு மூஞ்செல்லாம் அப்படியே ஃப்யூஸ் போன மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அந்த டைமில் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஸ்ட்ரைட்டாக ஜோக்கு ஹக் பண்ணுறா. ஹே கித்து, எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கா? நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என் கல்யாணத்துக்கே நீ வரலாம்ல. சாரிடி, அன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனை. சரி, அதெல்லாம் விடு. நல்லா இருக்கேல்ல? நான் நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹக் பண்ணி நின்று பேசிகிட்டே இருக்காங்க. நீங்கள் 3 பேருமே ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போது கித்து, அதெல்லாம் விடு. எங்கே போச்சு அந்த நாய்? யாரடி சொல்கிற? அதான் ஒயனு அப்படின்னு சொன்னதுமோ இங்கே இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்த ஜோவோட ஃபேஸ் அப்படியே சுருங்கி மூஞ்சி உருன்னாகுது. நான் என்னடி கேட்டேன், எதுக்கடி இவ்வளோ சீரியஸ் ஆகிற? அவளை பற்றி என்கிட்ட பேசாத. ஏன்டி இப்படி பேசுகிற? ஆமாம், என் மேலே அக்கறை இருந்துச்சா எனக்கு வளகாப்புக்கு வந்திருப்பா. என் மேலே அக்கறை இல்லாதவ மேலெல்லாம் எனக்கு அக்கறை கிடையாது. அப்போது ஒயன் வரலையா? அவள் வரலை, வரவும் மாட்டா. இதுக்கப்புறம் வரவும் வேண்டாம். ஏன்டி? அவள் வளகாப்புக்கு தானே வரல, அதுக்காக இதுக்கு இவ்வளோ கோவப்படுறேன்னாவா? நேற்றுக்கு வரைக்கும் ஃபோன் பண்ணி என் வளகாப்புக்கு வந்துருன்னு சொல்லிட்டு எவ்வளோ கூப்பிட்டேன் தெரியுமா? மேடம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, என்னோடய வளகாப்புக்கெல்லாம் வரமாட்டாங்க. அவங்களோட கரியர் தானே முக்கியம். அவள் அதே கட்டி பிடிச்சிட்டு அழுகட்டும், எனக்கெல்லாம் அவள் தேவையில்லை அப்படி சொல்லிட்டு அவள் மறுபடியும் டென்ஷன் ஆகிறா. இங்கே பக்கத்தில் நின்று தயம், கொஞ்சம் அமைதியாக ரெடி, எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே கொஞ்சம் காம் டவுன் ஆகுறா. இங்கே கித்து தெரியாதனமாக கேட்டணும். ஓ மை காட், நல்ல வேலை நம்ம வளகாப்பு கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு அவள் பார்த்துட்டே இருக்கா. ஸோ ஜோவோட அண்ணனுக்கு ஒரு கால் வருது. ஹலோ, ஓ அப்படியா, ஓகே. நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே எங்கேயோ போகிறான். இங்கே ஜோ பார்த்துட்டு, இவன் எங்கே போகிறான்? எதுக்குடி டென்ஷன் ஆகிட்டு இருக்க? இல்லடி, கடுப்பாக இருக்குது. என் கல்யாணத்துலேயாச்சும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா அவங்க கூட எல்லாம் சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்து பெருசாக நிறைய ஐடியாலாம் பண்ணலான்னு நினச்சேன். அந்த டைம் பார்த்து நீ கல்யாணத்துக்கு வரல. வளகாப்புக்கு டைமுக்காச்சும் நீயும் அவ்வளோ வந்தாலும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா இப்போ அந்த நாயுமே வரல. பின்ன வராதா அப்படின்னு சொன்னதுமே இங்கே கித்துக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவள் கல்யாணத்துக்கு வரல, அதனால மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நின்று பார்த்துட்டே இருக்கா. சரி விடு, இது எல்லாம் என் விதி போல். ஆனால் இதுக்கப்புறம் நான் ஒயனோட கல்யாணத்துக்கே போக மாட்டேன்டி. வளகாப்புக்கு வரலன்னா நீ போகாமல் இருப்ப? அதெல்லாம் கிடையாது. நான் அவள் கல்யாணத்துக்கும் போக மாட்டேன், எதுக்குமே போக மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்ட்டு இங்கே கித்து அப்படியே ஜோவை பார்த்துட்டே இருக்கா. ஸோ இப்படியே தான்டா டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது உங்கள் சைட் பார்க்கலாம். நீங்கள் காரில் வேகமாக வந்துட்டுருக்கீங்க, உங்களோட பிரதர் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் ஃபேஸில் மேக்கப்பெல்லாம் போட்டுட்ருக்கீங்க.
உங்கள் பிரதர் பார்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையாடி, இதெல்லாம் முன்னாடியே பண்ண மாட்டேன், லூஸு மாதிரி பேசாத, நானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஊருக்கே வந்து சேர்ந்தேன், இதுக்கடையில் நான் என்னெல்லாம் தாண்டா பண்ணுறது, எல்லாரும் போட்டு உசுரை வாங்குறதுக்கிட்டே இருக்கிறீங்களாடா அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிகிட்டே இருக்கீங்க. சரி 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 புலம்பாத, காது வலிக்குது அப்படின்ட்டு அவனும் கார் ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ அந்த டைமில் தான் ஒரு கால் வருது. நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ அண்ணா என்னம்மா வந்துட்டியா, அண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேண்ணா. சரி சரி நான் வெளியில தான் நிற்கிறேன். ஓகேண்ணா, லொக்கேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக தானேண்ணா அனுப்பியிருக்கீங்க? லொக்கேஷன்ஸ் எல்லாம் கரெக்டு தாம்மா, நான் இந்த சைடில் தான் நிற்கிறேன். ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறது வேறு யாரும் இல்லை, ஜோவோட அண்ணா தான். அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுல்ல, அது கால் பண்ணதே நீங்கள் தான். நீங்களும் திடீர் அதிர்ச்சி கொடுக்கறதுக்காக வந்துட்டுருக்கீங்க. ஒரு வழியாக வந்து ரீச்சும் ஆயாச்சு. வெளியில் தான் ஜோவோட அண்ணா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் அதை பார்த்தோன்னே கை காட்டிட்டு ஹாய்ண்ணா, வா என்ன அப்படின்ட்டு அவங்களும் கூப்பிட்றாங்க. இங்கே நீங்களும் உங்கள் தம்பியும் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போது ஜோட அண்ணா, என்ன வயன் ஆளே மாறிட்ட, அப்படியாண்ணா எனக்கே தெரில, ஏன்னா எங்களுக்கு நல்லா தெரியுதுப்பா அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜோவோட அண்ணாவும் நல்லா பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. பின்னாடி தான் உங்களோட தம்பியும் வந்துகிட்டே இருக்கான். ஒரு வழியாக அந்த வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்ததுமே ஃபஸ்ட்டு பார்க்குறது தயாங் தான். தயாங் உங்களை பார்த்ததும், ஹே வயன் வந்துட்டியா அப்படின்ட்டு அவன் ஃபேஸில் அம்புட்டு பிரகாசம். இதை பார்த்ததுமே உங்களுக்கு நல்லா புரியுது, பயபுள்ள எம்புட்டு வாங்கியிருக்கான் அப்படின்ட்டு. நீங்களும் அவனை பார்த்துட்டு, வந்துட்டேண்ணா, அப்பாடா வந்தம்மா, நீ இவ்வளோ நேரம் பார்க்கணுமே, அவளோட மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருந்துச்சு. அப்படியா, ஆமாம், ஒரு ஃபோட்டோவுக்கு கூட ஒழுங்காக போஸ் இல்லை. அந்தளவுக்கு காண்டில் இருக்காளோ? ஆமாம். சரி இப்போ எங்கே அவளா மாடியில் இருக்கா, கித்து கூட. கித்து வந்திருக்காளா? ஆமாம், கித்துவும் வந்திருக்கா. சரி நீ மாடியில் போய் சர்ப்ரைஸ் பண்ண போறியா? அஃப்கோர்ஸ். அப்போ காலையில் ஃபோன் பண்ணப்போ தூங்கிட்டு இருந்தேன், பஸ்ஸில் தூங்கிட்டு இருந்தானா? ஓ, அப்போ எப்படி டக்குன்னு கிளம்பி? அதெல்லாம் கொஞ்சம் அவசரமாக வந்தேன். புரியுது. சரி உள்ள வச்சுக்கிட்டே, சரி நான் போகிறேன், ஓகேம்மா பார்த்துப்போ அப்படின்ட்டு அவங்களும் அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க. நீங்களும் அப்படியே மாடி ஏறி அப்படியே போகிறீங்க. எந்த ரூமுன்னு வேறு தெரியலையே, இது வேறு ரூமாக கட்டி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒவ்வொரு ரூமாக அப்படியே திறந்து பார்க்குறீங்க. சில வேறு இதில் அவங்களோட கெஸ்ட்டு இருக்காங்க, பசங்க ஓடிட்டுருக்காங்க. இப்போது கடைசியாக ஒரு ரூம் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உள்ளே வந்து கித்து நிற்கிறா. இல்லை, கித்து அவளோட குழந்தைக்கு மேக்கப் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் இதை பார்த்துட்டு, ஹே கித்து அப்படின்னு சொன்னதும் அவளும் அப்படி உங்களை பார்த்து, ஹே ஒய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஓடி வந்து அவள் வாயை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்க. எங்க ஜோ? அவள் ரெஸ்ட் ரூமில் இருக்கா. அப்பாடா, ஏண்டி? இல்லை, அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன். ஓஹோ சரி. அந்த டைமில் டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. இங்கே வயன் அப்படி ஒரு சைடில் போய் ஒளிஞ்சிக்கிட்டா. அப்போது ஜோ அப்படியே வெளில வந்துட்டு, எதுக்குடி கத்துன? அதுவா, ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா பொண்ணு அங்கேயும் ஓடிட்டு இருந்தாளா, அதனால தான். ஓ அப்படி, சரி ஓகேடி, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கவுச்சில் அப்படியே உட்காண்ட்ருக்கா. இது இதை கித்து பார்த்துட்டு, நீ ஓகே தானே? நான் கொஞ்சம் ஓகே தாண்டி, பட் ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குடி, இதுக்கிடையில் டென்ஷன் வேறு, அந்த நாய் வேறு வரல, அவன் மேலே செம்ம காண்டாக இருக்கேன்டி அப்படின்ட்டு உங்களை தான் கழுவி ஊற்றிட்டுருக்கா. உங்களுக்கோ இங்கே நீங்கண்ணா என்ன கிளிகிறா, எப்பா நல்ல வேலை வந்தேன், இல்லைன்னா என்னை அப்படியே பொசுக்கியிருப்பா போலையே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. அப்போ கித்து,
அவள் எவ்வளோ பஸ்ட் அவுட் ஆகி அழுதா தெரியுமாடா. இதில் எவன்டா இப்படி சொன்னது? நான் காசு கொடுக்குறேன், 1 day வந்து ஸ்டே பண்ணுறியான்னு சொன்னது எவன்டா அப்படின்னு சொன்னதோ எல்லாரும் அப்படியே பார்க்குறானுங்க. சொல்லுடா, எவன்டா சொன்னது? அது மச்சான் அப்படின்ட்டு வேற ஒரு பையன் சொல்கிறான். வெக்கமா இல்லை? இதுவே உன் தங்கச்சிக்கிட்ட வேற ஒரு பையன் வந்து சொன்னா விட்டுருப்பியாடா நீ? இல்லைடா, அந்த மாதிரி பொண்ணுன்னு நினச்சி தான் சொன்னேன். அந்த மாதிரி பொண்ணாக இருந்தால் நீ அப்படி கேட்ப, அப்படித்தானே? ஆனால் உங்கள் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுக்கு எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது தெரியுமா, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு தயாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்போ சுகா, டேய் தயாங், எங்களை மன்னிச்சிருடா. ஆக்சுவலி எங்களுக்கு இந்த ஒரு விஷயம் எதுவுமே தெரியாது. ரிச்சர்ட் தான் சொன்னான் நான் அந்த மாதிரியான பொண்ணு, அதனால தான் நாங்கள் தப்பாக எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டோம். என்ன சுகா நீ இப்படி பேசுகிற? டேய் நான் எதுவுமே நீ சொல்லலை, பட் இருந்தாலும் ஒரு பொண்ணை இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே, நீ அப்போலாம் பேசாதீங்கடா அப்படின்னு சொல்லி நீ தடுத்துருக்கணுமா இல்லையா? டேய் நான் சொன்னேன்டா, ஆனால் இவனுங்க தான் கேட்கல. என்ன சொல்கிறது? ஆனால் ரிச்சர்ட், கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணுவடா, கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணுவ. பிகாஸ் நீ ஒரு ஜெம்மை மிஸ் பண்ணிட்ட. சி, உனக்கு அந்த பொண்ணெல்லாம் உனக்கு தகுதி கிடையாதுடா, தகுதியே கிடையாது. உனக்கு எவ்வளோச்சும் வருவ ஒன்றை மாதிரி ப்ளே கேர்லா, அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ நாசமாக போடா அப்படின்ட்டு தயாங்க அப்படியே போகிறான். இங்கே ரிச்சர்ட் அப்படியே பார்க்குறான், எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்கான். எங்கள் சுகா அப்படியே ரிச்சர்டை பார்த்து, டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ண? ஃபஸ்ட்டு அவள் தாண்டா என்னை பிரேக்கப் பண்ணா. அவன் என்ன பிரேக்கப் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் அவளை கேரக்டர்லெஸ் கேர்ளாக மாற்றணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி எல்லாம். சி, பட் ரிச்சர்ட் நீ இப்படி இருப்ப நான் நினச்சி கூட பார்க்கலடா. நான் கூட அந்த பொண்ணை தப்பாக நினச்சேன். ஆனால் எப்படி ரிச்சர்ட் நீ லவ் பண்ணியான்லாம் எனக்கு தெரியல. ஒரு பொண்ணை எவ்வளோ கீழ்த்தரமாக எப்படி அவனால் பேச முடிஞ்சுது? அவளுக்கு ஒர்க் இருக்கோ இல்லையோ, ஆனால் இப்படியெல்லாம் பேசுவான்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குடா, கேவலமாக இருக்கு. தயாங் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு நீ டிஸ்ஸாகவே இல்லைடா. யூ லாஸ்ட் த டைம் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுகம் அங்கே இருந்தபடி போகிறான். அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது, நம்மளும் தப்பாக எடுத்துக்கிட்டோமே, ஈவன் அவங்க கூட எதுவுமே பேசாட்டாலும் நம்மளுமே இந்த மாதிரி தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. எங்க நீங்கள் ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. அப்போ ஜோ, வயன், ஏன்டி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? ஃபீலா? நான் ஏன்டி ஃபீல் பண்ணணும்? சொல்லப்போனால் இந்த ஒரு வாழ்க்கைக்கு அவனுக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு ஹர்ட் எல்லாம் சேர்ந்து தாண்டி என்னை இப்படி ஒரு ஸ்ட்ராங் உமனாகவே உருவாக்கிச்சு. அவங்க அன்றைக்கி இதெல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு, அவ்வளோ வலி இருந்துச்சு. பட் ஆனால் அதே வலியோட நான் எப்படியாச்சும் வாழ்ந்து காட்டணுங்கிற நம்பிக்கையோடு தான் இவ்வளோ போராடிட்டு இருந்தேன். இப்போ அச்சீவும் பண்ணிட்டேன், இனியும் பண்ணுவேன். அதனால் ஒரு நாய் குறைக்குதுங்கிறதுக்காக நம்மளும் திரும்ப குறைச்சா நாய்க்கும் நமக்கும் டிஃப்ரென்ஸே இல்லை. ஸோ என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். எங்கள் ஜோ அப்படியே ஹக் பண்ணிட்டு, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடி. சரி அதெல்லாம் விட அப்படின்ட்டு அவங்கெல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே சுகாவுக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. உங்ககிட்ட அட்லீஸ்ட் ஒரு சாரியாச்சும் சொல்லணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி தான், உங்களை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி இப்படி போகிறானுங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. சரி சொன்னதை நம்பி நம்ம ஒரு பொண்ணை இவ்வளோ கேவலமாக பேசிட்டோமே அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களால உங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல, அப்படியே மறைஞ்சு நிற்கிறாங்க. இப்படியே தானே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜோ அவங்க வீட்டுக்கும் கொண்டு விட்டாச்சு. நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கும் போயிட்டீங்க. ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு வந்ததுனால உங்களுக்கு ராஜ விருந்து. அப்படியே உங்களுக்கு டேபிள் எல்லாம் பறக்கிறது, ஓடுறது, தாவறது, ஊடுறது எல்லாத்தையும் அப்படியே டேபிள் அடுக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு, அம்மா என்னம்மா இது, சாப்பாடு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல வகையாக கவனிக்கிறாங்க. நீங்களும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றீங்க.
இப்படியே தான் உங்களோட லீவ் டேஸும் அப்படியே போகுது. இப்போ நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ணுற பிளேஸுக்குமே வந்தாச்சு. உங்களுக்கு இப்போ நிறைய மூவி, நிறைய ஹீரோயினுக்கு டப்பிங் பண்ணுறது, நிறைய கார்ட்டூன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய சான்சஸ் வருது. உங்களுக்கெல்லாம் கனவு மாதிரி இருக்குது, நினச்சி கூட பார்க்காத அவ்வளோ சந்தோஷம். எல்லாத்துலேயுமே சின்சியராக ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ சுகா சைட் பார்க்கலாம். சுகா வந்து ஒரு மூவி எடுத்துருப்பாங்களா, அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டும் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆனதுனால ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே ஆர்டிஸ்ட், டப்பிங் ஆர்டிஸ்ட், ஹீரோ, ஹீரோயின்ஸ், ப்ரொடியூசர் எல்லாருமே அந்த ஒரு ட்ரைலரில் வந்து ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரிலீஸும் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கீழே உட்காந்துருக்கீங்க, நார்மலான ஆர்டிஸ்ட், டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ அதனால் ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் பக்கத்தில் வந்து ஆர்டிஸ்ட்க்குன்னு தனியாக சேர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதில் நீங்களும் உட்காந்துருக்கீங்க. இங்கே சுகா வந்தோடனே உங்களை தான் பார்க்குறாங்க. என்னன்னு தெரில, மனசெல்லாம் ஒரு மாதிரி பாரமாக இருக்குது. உங்ககிட்ட பார்த்து பேசணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து அந்த மூவியை தான் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பேசியிருக்கீங்க, அதை நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் அதை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே சுகாவுமே உங்களே தான் மேலேருந்து பார்த்துட்டே இருக்கான். அவங்ககிட்ட பேசி ஆகணும் வயன் அப்படின்ட்டு அவனுமே அந்த ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இப்போது அங்கே வந்தவங்களுக்கு எல்லாமே சாப்பாடு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதில் நீங்கள் இருந்து பொஃபே மாடல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது சுகா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்கக்கிட்ட வயன் சொல்லுங்கள் சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. ஏன்கிட்டயா? என்ன பேசணும் அப்படி சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது சுகாவை யாரோ வந்து கூப்பிட்றாங்க. சார், ஹீரோ சார் உங்களை கூப்பிட்றாங்க. என்னம்மா? ஏதோ உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா? நான் அப்புறமா பேசுகிறேன், நான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசணும், நான் அப்புறமா அவர்கிட்ட பேசிக்கிறேன். பட் சார், அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லிகிட்ருக்கார். அப்போ நீங்கள் பரவாயில்ல சார், நீங்கள் போய் பேசிட்டு வாங்க. பட் வயன், உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பேசணும். சரி, ஓகே, நாளைக்கு காலையில் என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்துடு. நாளைக்கா? ஓகே சார் அப்படின்ட்டு நீங்களும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே சாப்பிட்டுட்ருக்கீங்க. சுகாவும் அப்படியே போயிட்டாரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, எதுக்கு என்ன கூப்பிடுறாரு? ஏன்? ஒரு வேளை ரிச்சர்டை பற்றி பேசுகிறதுக்காக இருக்குமோ? மறுபடியுமா? என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஃபோன் ரிங் ஆகுது. என்ன, ரேச்சல் கால் பண்ணுறா. ஹலோ ரேச்சல். வயன். சொல்லுங்கள் ரேச்சல். சார் உங்களை கம்பெனி கூப்பிட்ருந்தாரா? ஆமாம் சார், உங்களை கூப்பிட்றாரு, கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியுமா? வரேன் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. கூப்பிட்றாரு, போய் தான் ஆகணும், வேறு வேலையே இல்லை. சரி, ஓகே அப்படின்ட்டு நீங்களும் இப்போ சுகாவோட கம்பெனிக்கு தான் போகிறீங்க. அப்படியே யோசிச்சிட்டே போகிறீங்க, எதுக்காக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சிட்டே போகிறீங்க. இப்போது நீங்கள் அந்த ரேச்சலை பார்க்குறீங்க. ரேச்சல், வந்துட்டிங்களா வயன்? சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. எனக்காக வெயிட் பண்ணுறாரா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு, சீக்கிரம் போங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு கன்ஃபியூஸ்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வயன், கமெண்ட் விட்டுருந்தீங்க. ஆமாம் வயன், அது எப்படி சொல்கிறது? சாரி வயன். சாரியா? எதுக்கு சார்? இல்லை, அன்றைக்கி தயங்கன மேரேஜில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்று ரொம்ப டீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக சாரி. அது எனக்கு தெரியும், உங்களுக்கு கண்டிப்பாக ஹர்ட் ஆகிருந்துருக்கும். ஆனால் நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம். பட் சார், நீங்கள் எதுக்கு சாரி சொல்கிறீங்க? அவங்களோட நானும் தானே சேர்ந்துருந்தேன். நான் இதை பார்த்துட்டு எதுவுமே சொல்லலையே, அதுக்காக ஐம் ஸோ சாரி. பரவாயில்ல சார், ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அந்த ஒரு ஹர்ட்டிங்ஸ், அந்த ஒரு வலி, அதெல்லாம் போக்குறதுக்காக தான் சார் நான் இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். ஆமாம் சார், ஆக்சுவலி நீங்கள்லாம் இந்த மாதிரிலாம் பேசும்போது ரொம்ப வலிச்சுது.
ஏன் என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு என்னை நானே ப்ளேம் பண்ணி நிறைய அழுதேன். யாருமே என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. ஈவன் என்னோடய அம்மா அப்பா கூட புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால் நான் யாரையுமே நம்புறதாவே இல்லை. என்னை மட்டும் நான் நம்பினேன். எனக்கு என்ன வரும், எனக்கு என்ன பிடிக்கும், அந்த ஃபீல்டில் தேடி ஓடினேன். அதில் கிடச்சதான் இந்த டப்பிங். பட் அந்த ஒரு டீசிங் அதுதான் என்னை ஸ்ட்ராங் ஆக்கிச்சு. இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்ததுக்கு காரணமே அதுதான். சாரி கேட்க வேண்டியது ரிச்சர்ட் தான், நீங்களாம் இல்லை. அவன் லவ் பண்ணானோ இல்லையோ, அவனை நம்பி ஒரு பொண்ணு இருக்கும்போது வேற ஒரு பொண்ணை தேடி போயிருக்கான். அதுவும் லவ் பண்ண பொண்ணையே அது அவனோட லவ்வரை பற்றி அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே தப்பாக பேசியிருக்கான்னு சொல்லும்போது இதில் யார் மேலே நான் குத்த சொல்லுவேன்? அவனோட ஃப்ரெண்டு நீங்கள்லாம், நீங்கள் அவன் சொல்கிறது தானே நம்புவீங்க. ஸோ அதானே நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க. உண்மை தெரிஞ்சிருந்தா நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருந்திருப்பீங்களா? கண்டிப்பாக இல்லை. நான் ரிச்சர்டை லவ் பண்ணேன்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியல. நான் தான் பிரேக்கப் பண்ணேன். ஏன்னா அவன் கூட பேசும்போது எனக்கு லவ் மாதிரி ஒரு ஃபீல் வரவே இல்லை. ஒரு லஸ்ட், அது மட்டும்தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் பேசுகிறதும் அப்படி தான் இருக்கும். எனக்கு அந்த டாப்பிக்கே பிடிக்காது. லவ்வர்ஸ்குள்ளே லவ் லஸ்ட்டு இருக்கணும். பட் லவ்வே இல்லாமல் ஒரு லஸ்ட்டு மட்டும் இருந்தால் அது ஒரு என்ன ரிலேஷன்ஷிப்? ஸோ அதனால தான் நான் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வந்தேன். கடைசி கெட்ட பேர் ஃபுல்லாக பொண்ணுங்களுக்கு. பட் இதுலேருந்து நான் ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன் சார். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். நான் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கேன். எனக்கு நான் யாருன்னு எனக்கு தெரியும். மற்றவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஸோ சாரியெல்லாம் நீங்கள் கேட்க வேணாம். பட் என்னோடய மனசாட்சி கொல்லுது வயன். நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு சாரியாச்சும் சொல்லணுங்கிற மாதிரி என் மனசாச்சு குத்திக்கிட்டே இருக்கு. நீங்கள் எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இதில் உங்கள் தப்பு எதுவுமே கிடையாது. நீங்கள் விசாரிக்காமல் நீங்கள் இதில் கொஞ்சம் பேசிட்டீங்க, அவ்வளோதான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சீரியஸாலாம் எடுத்துக்க வேணாம். சாரி வயன், இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் சுகா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் மூவி எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கும் நீ தான் டப்பிங் ஆர்டிஸ்டாக வரணும். இது எதுக்காக? இந்த ஒரு மன்னிப்புக்கு ஒரு காம்பன்சேஷனாக நீங்கள் இதை கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லவே இல்லை. உன்னோட இந்த மூவியில் உன்னோட டப்பிங்கை நான் பார்த்தேன். அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசினேன். நான் அடித்து சொல்லுவேன், இந்த ஒரு கேரக்டர் இந்த மூவியில் பெருசாக ரீச் ஆக போகுது. அதுக்கு காரணம் உன்னோட டப்பிங். ஸோ ப்ளீஸ் நெக்ஸ்ட் மூவியில் நீ தான் எனக்கு ஹீரோயினுக்காக பேசணும். நிஜமாக சொல்கிறேன், ஐ ஸ்வேர். ஓகே, தேங்க்யூ. அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. சுகாவும் அப்படி உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறாரு. எனிவேஸ், தேங்க்யூ வயன். தேங்க்யூ நான் தான் சார் சொல்லணும், நீங்கள் இல்லை நான் தான் சொல்லணும். அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் அப்படி பார்க்குறீங்க. தேங்க்ஸ் டு ரிச்சர்ட். எதுக்கு ரிச்சர்டுக்கு தேங்க்ஸ்? அது உனக்கு சொன்னால் புரியாது. அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சுகாவை பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. வேறு ஏதாச்சும் சொல்லணுமா என்ன? எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது, ஆனால் இது அதுக்கான டைம் இல்லை. டைம் வரும்போது நானே சொல்கிறேன். ஓகே, அப்போ நான் கிளம்பட்டுமா? ஓகே வைன், பாய். தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்கள் அப்படி போகலான்னு பார்க்குறீங்க. வயன், சொல்லுங்கள் சார். என்ன சார்லாம் கூப்பிட வேணாம், ஜஸ்ட் கால் மீ சுகா. பட் ஆனால் நீங்கள் சிஇஓ ஆச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல. ஃப்ரெண்ட்ஸா? ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலையா? இன்னும் என்ன மன்னிக்கலையா? அப்படி இல்லை. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே வயன்? என்ன இப்படிலாம் சொல்கிறாரு?
ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, அப்போ உன் ஃப்ரெண்டுக்கு உன்னோட ஃபோன் நம்பர் கூட இல்லைன்னா எப்படி? ஆ, ஃபோன் நம்பரா? ம், நான் உனக்கு கால் பண்ணணும்ல. அதான் ரேச்சல். அது ப்ரொஃபஷ்னல், நான் பர்சனலாக கேட்குறேன். அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்கிறீங்க. என்ன நீ என்னை ஃப்ரெண்டாகவே ஏற்றுக்கலையா? ஆ, அது அப்படி இல்லை. நம்பர் தானே வேணும், கொடு. சரி ஓகே, இந்தாங்க, இது என்னோடய விசிட்டிங் கார்டு, இதில் இருக்குது. சரி ஓகே அப்படின்ட்டு சுகா அப்படி உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறாரு. நீங்களும் அப்போ நான் கிளம்புறேன். ஓகே, பார்த்து போய்ட்டு வா. ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அந்த ரூம்லேருந்து வெளில வரீங்க. என்ன ஆச்சு இந்த மனுஷனுக்கு? என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாரு? சரியே இல்லையே. எனிவேஸ், அடுத்த மூவிக்கும் ஒரு கமிட்மெண்ட் கிடச்சிடுச்சு. ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக அங்கே போகிறீங்க. ஆனால் உங்களோட டேஸஸ் போகுது. நீங்கள் சுகா கூட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க. அவர் நிறைய மூவிஸ், நிறைய ஷோஸ் எல்லாத்துலேயுமே உங்களை டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக கூப்பிட்றாரு. சுகா கூட இருக்கிற டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா ஸோ அவர் வந்தால் தான் நீங்கள் டப்பிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு எல்லா டப்பிங்க்குமே அவர் கண்டிப்பாக இருப்பார். நீங்களும் என்னடா இது ப்ரொடியூசர்லாம் எதுக்குடா டப்பிங்க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. பட் இருந்தாலும் சுகா நீங்கள் டப் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு இடத்துல இருப்பார். அவர் அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருப்பார். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னையா நான் டப்பிங் பண்ணணும், நீ இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தால் எனக்கு எப்படி டப் பண்ண தோணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு சைடு டைவர்ட் பண்ணி அப்படியே டப் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்படி தான்டா ஒரு 6 months அப்படியே க்ராஸ் ஆகுது. நீங்கள் கையில் நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய ஹார்லிக்ஸ், அந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸான ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு அப்படியே கை நிறைய அப்படியே வாங்கிட்டு போகிறீங்க. இதை பார்த்துட்டு வெளியில் தான் நிற்கிற கித்து. என்னடி? எங்கே ஜோ? எங்கே ரூம்க்கு வந்துட்டாளா? வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரூம்குள்ளே போகிறீங்க. அங்கே பார்த்தா ஜோ கையில் ஒரு குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்கா. அச்சோ ஜோக்குட்டி கையில் வச்சுட்டு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு சைடில் வச்சுட்டு நீங்கள் ஜோவை கூட கவனிக்கல. அச்சோ தங்கமே எவ்வளோ க்யூட்டாக இருக்கா ஜோக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தான் போட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களே பார்க்குறா, அடியே ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்று எடுத்திருக்க, நீ என்னடானா வந்த உடனே குழந்தைய பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்க, என்னடி என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற? நீ நல்லா தானடி இருக்கிற, அப்புறம் என்ன அப்படின்ட்டு நீங்கள் அந்த குழந்தைய வாங்கி கொஞ்சிக்கிட்டே இருக்கீங்களா? அவள் அப்படியே பார்க்குறா பாவமா. யாருக்கும் என் மேலே அக்கறையே இல்லை. புருஷன் ஒருத்தன் இருக்கான், குழந்தை வந்ததுமே என்ன அப்படியே மறந்துட்டான் அப்படி சொல்லி வாயை மூடலை. அங்கேருந்து தயாங் வரான். என்னடி புருஷனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்க போல? ஆமாம், புள்ள வந்ததுமே பொண்டாட்டியை மறந்துட்டு இல்லடா நீ? அப்படிலாம் இல்லடி, எப்போவுமே நீ தான் என்னோடய முதல் குழந்தை அப்படின்ட்டு தீல கிஸ் பண்ணுறான். சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே நீங்கள் நான் குழந்தைய போட்டு கொஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, ஜோவும் தயாங்கும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த டைம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஒருத்தர் வராரு. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்ததுமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே குழந்தைய தூக்கிட்டு இந்த சைடு வந்துட்டீங்க. அவங்களுக்கு உங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல, ஒரு மாதிரி தான் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது தயாங் வாங்கடா வாங்க அப்படின்ட்டு அவன் கூப்பிட்றான். எல்லோரும் எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் நல்லா விசாரிச்சுட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் குழந்தைய கையில் வச்சிட்ருக்கீங்க. அந்த டைம் உங்களுக்கு ஒரு கால் வருது. ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு குழந்தைய அவங்க கையில் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் வெளியில் வந்து நின்று பேசிகிட்டே இருக்கீங்க. பின்னாடி இருந்த ஒரு சவுண்டு, ஓயன் 1 minute. என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. ஏன்கிட்டயா? ஒரு நிமிஷம். ஹே ரிஷி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்றேன். சரி ஓகே அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, என்ன விஷயம் அப்படின்ட்டு அவன் அப்படியே திருன்னு பார்த்துட்டே இருக்கான். பின்னாடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. என்ன விஷயம்? ஐம் சாரி வயன் அப்படின்ட்டு எல்லோரும் கோரஸாக சொல்கிறாங்க. என்ன? ஐம் ஸோ சாரி, நாங்கள் ரிச்சர்ட் சொன்னதை கேட்டு நாங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டோம். ஸோ சாரி. அது பரவாயில்ல, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் இட்ஸ் ஓகே, நான் மன்னிச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லி சால்வ் பண்ணுறீங்க. அவங்களும்
நாங்கள் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் சொன்னான். எங்களுக்கு இந்த ஒரு விஷயம் ஆ எனக்கு எனக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதெல்லாம் மறந்துட்டேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி சமாளிக்கிறீங்க. அவங்களும் ஓகேங்கிற மாதிரி அப்படியே நிற்கிறாங்க. அந்த குரூப்பில் இருந்த ஒரு பையன் அப்படியே அவங்களே பார்க்குறான். வயன், ம் நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா? இல்லை, ரிச்சர்டை லவ் பண்ணதுக்கப்புறம் வேறு ஏதாவது பையனை லவ் பண்ணிங்களா? இல்லைங்க. ஏன்? தோணலை. நான் என்னோடய கரியர்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் லவ் பண்ணணும்னு தோணலை. ஓஹோ, ஆமாம், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்ன கம்பெனி? நார்மலான கம்பெனி. ஓ அப்படியா அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட். என்ன வயன், ஒரு ஃபேமஸான டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு நார்மலான கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறிய? அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி பார்த்தா பின்னாடி சுகா. என்னடா சொல்கிற, டப்பிங் ஆர்டிஸ்ட்டா? ஆமாடா, என்னோட இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த படத்தோட ஹீரோயின் கேரக்டர் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சுடா. அந்த பொண்ணோட வாய்ஸ் இருக்கே வேறு லெவலு. அந்த பொண்ணு யாரும் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடா. ஓ, இன்ட்ரடியூஸ் தானே, பண்ணிட்டா போச்சு. இது நிற்கிறாங்கல்ல வயன். ஆமாம், இவங்க தான் என்னோடய மூவியில் ஹீரோயினுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக பண்ணது. வாட் அப்படின்ட்டு அங்கே இருக்கவங்க எல்லாம் செம ஷாக்கு. நிஜமாவா? என்ன வயன் பார்த்துட்டே இருக்க, சொல்லு. ஆமாங்க, நான் தான். ஹே சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் அவங்ககிட்ட நல்லா பேசிகிட்டே இருக்காங்க. சுகம் அப்படி பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு லைட்டாக வயிறு எரியுது. அதில் ஒரு பையன் அவங்க கிட்ட வந்து நின்று, அப்படிங்களாங்க அவங்களோட ஃபோன் நம்பர் தெரியுங்களா அப்படி இப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கான். இது பார்த்துட்டு சுகாவுக்கு போதும் அவளை கொஞ்சம் தனியாக விடு. டேய் உனக்கு என்னடா, கொஞ்சம் மூடிட்டுருக்கியா? டேய் சுகா, நீ சரியில்லைடா. நான் சரியில்லை தான், உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்புறியா அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் அப்படியே சுகாவே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி. அப்போது சுகா, வயன், தனியாக வந்த? ஆமாம். ஓ, நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணவா? இல்லை நான் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு சுகா அப்படியே பார்க்குறான். அப்போ அந்த பசங்க, என்னடா இவன் நார்மலாக பொண்ணுங்கக்கிட்ட பேசுகிறதே ராரு, இவன் என்னடானா இந்த பொண்ணுக்கிட்ட இப்படி பேசுகிறான்? அதான் மச்சான் எனக்கும் புரியல, ஒருவேளை பைபிளை விழுந்துட்டானா என்ன? எனக்கும் அப்படி தான் தோணுது. எனக்குமே அந்த பையனை கொஞ்சம் பிடிச்சிருக்குடா அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க பையன், டேய் அப்படி இல்லைடா, அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாகவும் ரொம்ப பொலைட்டாகவும் இருக்கால. ஆமாம் ரொம்ப பொலைட்டாக இருக்கா. நல்ல வேலை ரிச்சர்டுக்கு இந்த பொண்ணு கிடைக்கல. இந்த பொண்ணு கிடைக்கிற பையன் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்டா. ஓஹோ, அப்போ ஏன் அந்த பையன் நானாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லதோ எல்லாவனும் அப்படியே திரும்பி அந்த பையனை பார்க்குறான். அந்த பையன் வேறு யாரும் இல்லை, ஃபெலிக்ஸ் தான். ஃபெலிக்ஸா, என்னடா சொல்கிற? இல்லைடா, அந்த பொண்ணை பிடிச்சி போச்சு, க்யூட்டாக இருக்கா, அதுவும் இல்லாமல் டப்பிங் ஆர்டிஸ்ட் வேறு, எனக்கு அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. பேசாமல் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு பார்க்குறேன்டா. கொன்று போட்டுறேன் அவகிட்ட போனேண்ணா அப்படின்ட்டு எங்கள் சுகா இதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு காண்டாயிடுச்சு. டேய் உனக்கு என்னடா, நீ ஏன்டா ரொம்ப ஓவராக கோவப்பட்டுட்டுக்க? நான் தாண்டா கோவப்படணும். இங்கே பாருங்கடா, சொல்லிட்டேன், அந்த பொண்ணை யாராச்சும் ஏதாவது தப்பாக பேசுகிறதாவது தப்பாக பார்த்தாலே கொன்றுவேன். நீ எதுக்கு இவ்வளோ கோவப்பட்டுட்ருக்க? நான் அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன். வாட், லவ்வா? அதுவும் மின் யூங்கி லவ் பண்ணுறேன். இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியுமா? தெரியுதோ தெரியலையோ, நாங்கள் 2 பேரும் சேருவோமோ இல்லையோ, இனி எவனாச்சும் என்னோடய வாயின் பின்னாடி வந்தீங்க வெட்டிடுவேண்டா. எது வெட்டிடுவானோ அப்படின்ட்டு எல்லாரும் அப்படி கீழே க்ளோஸ் பண்ணிக்கிறானுங்க. ஜாக்கிரதை. இதுக்கப்புறம் எவனையுமே என் வாயினை ஹர்ட் பண்ண விட மாட்டேன். அப்புறம் அந்த ரிச்சர்ட், இது வரைக்கும் நான் அவனை ஃப்ரெண்டாக பார்த்தேன், இதுக்கப்புறம் அவன் என் கண்ணு முன்னாடி மட்டும் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கோ, இல்லைன்னா கொன்னே போட்டுருவேன். புரியுதில்ல? என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படின்ட்டு எல்லாம் மண்டையாட்டுது. அப்படியே சொல்லிட்டு இப்போ எல்லோரும் அங்கே நின்று பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே நீங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் தான் இந்த கான்வர்சேஷன் எல்லாமே நடந்திருக்கும். இப்போது சுகா அப்படியே ஸ்ட்ரைட்டாக தயங்கிட்ட வந்து,
நான் வயனை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொன்னதுமே தேங்க் செம்ம ஷாக்கு. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, நிஜமாவா? நிஜமாக தான் சொல்கிறேன், நான் வயனை லவ் பண்ணுறேன். ஆனால் எப்படின்லாம் என்கிட்ட கேட்காத. எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். கல்யாணம் வரைக்கும் போயிட்டியா? ஆமாடா, எனக்கும் ஏஜ் ஆகுதுல்ல, வயனுக்குமே ஏஜ் ஆகுது. ஆனால் என்ன ஊனா அவங்க அம்மா அப்பாவோட நம்பர் கொடு, நான் ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டிலே பேசிக்கிறேன். அந்த அளவுக்கு போயிட்டியாடா நீ? டேய் என்னடா எப்போ பார்த்தாலும் ஷாக் மயிரே கொடுத்துட்ருக்க, நம்பர் கொடுக்க போறியா இல்லையா? ஆனால் இதை பற்றி நான் ஜோக்கிட்ட தானே நானே பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு இங்கே சுகாவுமே ஜோக்கிட்ட பேசுகிறான். ஜோ வந்து கொஞ்சம் யோசிக்கிறா. என்ன நீங்கள் ஒயனை லவ் பண்ணுறீங்களா? இங்கே பாரு ஜோ, எனக்கு தெரியும் நாங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டேன், ஸோ சாரி. பட் ஆனால் எனக்கு ஒயனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நல்லா பார்த்துக்கிறேன். உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லும்போது அவளுக்குமே ஒரு ஆசை இருக்குது. நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவள் கூட இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஆசை அவளுக்கு ரொம்பவே இருக்குது. இப்போது சுகாவை கல்யாணம் பண்ணியாச்சுன்னா இங்கே வந்துடலாம்ல, இங்கே செட்டில் ஆகிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ஆமாம், இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா இதே ஊரில் இருப்பீங்களா இல்லை வேறு ஊருக்கு போயிடுவீங்களா? இல்லை, மேரேஜ்க்கு அப்புறம் என்னோடய ஒர்க் எல்லாமே நான் இங்கே தான். இங்கேயா? ஆமாம், நான் வந்து எல்லாமே நான் பிளான் பண்ணிட்டேன். இங்கே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஸோ இங்கேயே நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஓ, அப்போ நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க? அப்போ ஓகேவா? சரி, அப்போ நான் என்னோட அம்மா அப்பா கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஜோவுமே சுகாவுக்கு சப்போர்ட்டு. இப்படி தான்டா டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ 1 மந்த்க்கு அப்புறம் உங்களுக்கு கால் வருது. வயன், சொல்லுமா. ஒரு வரன் வந்திருக்குமா? மா, என்னம்மா உனக்கும் ஏஜ் ஆகிட்டுருக்குல்ல, கல்யாணம் பண்ணிக்கணும்ல. ஆனால் அம்மா இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே. இங்கே பாருமா, எங்களுக்கும் வயசாகிட்ருக்குடா. உனக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பார்க்கணுன்னு எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. ஆனால் அம்மா, ஒரு அம்மாவும் இல்லை, பையன் ரொம்ப நல்ல பையன், சரியா? எங்களுக்காக ப்ளீஸ்மா. சரிம்மா, கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ வயன், உனக்கு நான் பையனோட ஃபோட்டோ அதெல்லாம் வேணாம்மா. நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்களோ நான் அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமாக வயன்? நிஜமாக தான் சொல்கிறேன். நான் நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சரிம்மா, இப்படியெல்லாம் எமோஷன் ஆகக்கூடாது. சரி சீக்கிரமாக வாண்ணே. சரி அப்படி சொல்லிட்டு இப்போது உங்கள் வீட்டில் உங்களுக்கு மேரேஜ்க்காக நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இப்போ என்கேஜ்மெண்ட்காக இப்போ நீங்கள் ஊருக்கு வரீங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, வீடெல்லாம் ஃபுல் டெக்கரேஷன். உங்களோட பிரதர், உங்களோட சொந்தக்காரங்க, ஜோ, கித்து, தேவ் எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, எங்கள் வயனுக்கு கல்யாணம்னா நாங்களாம் இருக்க மாட்டோமா என்ன? சரி நீங்கள் நடத்துங்க அப்படின்ட்டு நீங்களும் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் இது வரைக்கும் பையனை பார்க்கவே இல்லை. அப்போது ஜோ, ஆமாம் பையன் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணலையாடி? தோணல. ஏன் தோணல? இப்போ கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பா நல்ல பையனை தான் பார்த்துருப்பாங்க. இதுக்கப்புறம் நான் வேறு சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா? நல்லவளாக இருக்கலாம்டி, அதுக்காக இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு. சரி அப்படின்ட்டு பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே அவங்கள அப்படியே க்யூட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஜோ அப்படியே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் எப்போ மாப்பிள்ளையை பார்த்து நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்கிற மாதிரி ஈகராக வெயிட் பண்ணிட்டே இருக்கா. அப்போது நீங்கள் என்னடி நான் சந்தோஷமாக இருக்கிறானோ இல்லையோ, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க, அதெல்லாம் அப்படி தான் அப்படின்ட்டு அவங்களும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் அந்த ஹாலுக்குமே வரீங்க, க்யூட்டாக இருக்கிறீங்க. ஒரு ஒயிட் கலர் ஒரு saree தான் வியர் பண்ணியிருக்கீங்க. லைக் வந்து ரொம்ப ராயலாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்லரிஸ் க்யூட்டாக ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை அப்படியே அவங்க முன்னாடி நிற்கிறீங்க. ஸோ ஃபர்தராக நிறைய ப்ரொசீஜர்ஸ், அப்படியே ரிங் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறீங்க, பட் நிமிர்ந்து கூட பார்க்கல. இப்போ அந்த பையன் போடுறான். அந்த பையன் வந்து ஒரு டைமண்ட் ரிங் தான் போடுறான். நீங்கள் இதை பார்த்துட்டு டைமண்ட் ரிங்கா, என்ன இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, பையன் பெரிய இடமோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு கம்மி ஸ்மைல் பண்ணிட்டு க்யூட்டாக ஒரு பூனைக்குட்டி நிற்கிது. சுகா, ஹாய் வயன், நீங்கள் தான் எனக்கு பார்த்துருக்க பையனா? அஃப்கோர்ஸ் தட்ஸ் மீ. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அங்கே ஃபோட்டோகிராஃபர்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. சுகாவா,
சுகாவா சுகா தான் எனக்கு புருஷனா அப்படின்னு உங்களால் சுத்தமாக நம்பவே முடியல. அப்படியே ஷாக்லேயே நிற்கிறீங்க. அந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லாக ஒரு ஷாக் ரியாக்ஷன் மட்டும்தான். இதை பார்த்துட்டு சுகா, என்ன எதுக்கு இவ்வளோ ஷாக்? எப்படி நீங்கள் எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? எப்படி நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? என்ன வளர்ற? இல்லை நீங்கள் எப்படி என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்க? ஏன், நான் ஒரு பையன், நீ ஒரு பொண்ணு, இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆனால் நீங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனை எனக்கு பிடிச்சிருக்கு, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது, அதனால தான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எங்கே பாரு, ஃபஸ்ட்டு இந்த ஷாக் ரியாக்ஷனை கொஞ்சம் குறைக்கிறியா? ஃபோட்டோஸ் எல்லாமே நீ ஷாக்காக இருந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி நான் அப்படி உண்மைன்னு இருந்தேன் அப்படின்ட்டு என்கிட்டலாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் சிரிமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. பா, இன்னும் கொஞ்சம் சிரித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்களும் அந்த இதில் வந்து சிரிக்கிறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. எப்படி 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 எப்படின்ட்டு நீங்கள் அதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஜோக்கிட்ட, ஹே சுகா எப்படி எனக்கு ஹஸ்பண்டா? ரொம்ப நல்ல பையன்ரி. இதே தான் நீ ரிச்சர்டையே சொன்னேன். அது சரி சரி சரி, நான் அவனை குத்தி காட்டுறதுக்காக தான் பேசலடி. நல்லவர் தான், பட் அவர் இவ்வளோ பெரிய ஆள், நான் நார்மலான ஒரு ஆர்டிஸ்டடி, எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் என்கிட்ட வந்து சொன்னார், நான் வயனை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்குமே பிடிச்சிருந்துச்சு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எங்ககிட்டே இருப்பேல்ல. அப்போது இதுலேயும் உன்னோட சுயநலம் இருக்குது தானே? லைட்டாக மோகரக்கட்டா, எனக்குன்னு வர பற்றியா? விடுடி, கல்யாணம் கழிஞ்சாலும் என் கூட இருப்பேன்ல அப்படின்ட்டு நீங்களும் அப்படி பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ இப்படியே தாண்டா அந்த டைமும் ஸ்கிப் ஆகுது. இந்த மூவியோட ப்ரொடியூசர் தான் என்னோட ஹஸ்பண்டா? ஐ கான்ட் பிலீவ் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஒரு கால். சுகாவா? ஹலோ, என்ன வயன் யோசிச்சுட்டே இருக்க போல? போய் சொல்லாத, எனக்கு தெரியும். ஆமாம், எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இப்போ நீ ஃப்ரீயா? ஃப்ரீயான்னு கேட்டேன். ஃப்ரீ தான். சரி, அப்போ சட்டு புட்டுன்னு கிளம்பி கொஞ்சம் கீழே வாயேன். எதுக்கு? நான் வெளியில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெளியிலையா? கொஞ்சம் வரீங்களா? அப்படின்ட்டு நீங்கள் போய் வெளியே எட்டி பார்க்குறீங்க. காரில் இருந்து நம்ம சுகா அப்படியே வேவ் பண்ணுறாரு. எதுக்கு? ஏன் வெளியில் போகணும், சீக்கிரமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரியா? அப்படின்ட்டு நீங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குடுன்னு கீழே போகிறீங்க. சரி வா, உள்ளே ஏறு. ஆனால் எங்கே போகிறோம்? உள்ளே ஏறுமா அப்படின்ட்டு அவரும் அப்படியே உள்ளே ஏற்றுறாரு. நீங்கள் அப்படியே குறுன்னு பார்க்குறீங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்க்கு. அப்படின்ட்டு அவரே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு ஒரு பீச்சுக்கிட்ட தான் போகிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பீச்சுக்கு எதுக்கு வந்திருக்கோம்? பா அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அது ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி இருக்குது. கரையோரத்தில் கேண்டில் லைட் டின்னர் மாதிரி இருக்குது. நீங்கள் இதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. என்ன சுகா இது? கேண்டில் லைட் டின்னர், அதுவும் இந்த செட்டப்பில் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வா உட்கார் அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்களோட சேர்லாம் நீக்கி உட்கார வைக்கிறாரு. நீங்களும் கன்ஃபியூஸ் மைண்டோடைய சுகாவை பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் உட்காந்துட்டு, என்ன வயன், இந்த செட்டப்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சுகா, ஆனால் என்னால் நம்ப முடியல. நீங்கள் எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டீங்க? அதான் சொன்னல, அவனை எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஒரு ஜெம்மை நான் லாஸ் பண்ண விரும்பலை. வாட் ஜெம்மா? ஆமாம், ஷோமா ஜெம். ஐ எம் ஸோ லக்கி வயன். என்ன பேசுகிறீங்க? லக்கியா? ஆமாம், பிகாஸ் யூ காட் மீ. நீங்கள் என்னமோ பெருசாக என்னை பற்றி பேசுகிறீங்க, பட் நான் அதுக்கெல்லாம் ஒர்த்து கிடையாது. அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒர்த்தே கிடையாது. சுகா. இங்கே பாரு வயன், எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணது கிடையாது, எந்த பொண்ணுமே லவ் பண்ணது கிடையாது.
நிறைய பொண்ணுங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, என் பின்னாடி அலைவாங்க. பட் எனக்கு யார் மேலே எனக்கு இந்த ஒரு ஃபீல் வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மேலே உன்னை அன்றைக்கி பார்த்தப்போ கோவம் வந்துச்சு. இப்படியெல்லாம் பொண்ணுங்க இருப்பாங்களாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வென் ஐ ரியலைஸ்ட் நான் பண்ணது பெரிய தப்புன்னு தோண ஆரம்பிச்சிது. அதான் வயன். அதனால் கில்ட்டுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நோ வே, கண்டிப்பாக இல்லை. நான் கில்ட்டுக்காகலாம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. உன்னை நிஜமாவே எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த 6 months உன் கூட தானே இருந்தேன். உன்னோட வே ஆஃப் பிஹேவியர் எல்லாமே எனக்கு இன்ச் பை இன்ச் பிடிச்சிருக்கு வயன். உன் கூட இருந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். என் லைஃப் பிடிச்ச மாதிரி போகும், அந்த மாதிரி நம்பிக்கை இருக்குடி. ஸோ அதனால தான் உன் வீட்டில் போய் நான் போய் பேசினேன். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் என்னை பிடிச்சிருச்சு. அதான் நான் ஃபர்தராக மூவ் பண்ணேன். ஆனால் நீ உன்னோட ஸ்டேட்டஸை வச்சு நீ கம்பேர் பண்ணாத. ஆக்சுவலி உனக்கு தான் நான் டிசர்வ் இல்லைன்னு எனக்கு தோணுது வயன். என்ன சொல்கிறீங்க? அப்படிலாம் இல்லை, நீங்கள் எனக்கு ரொம்ப ஓவர். என்ன தான் நான் மணி வைஸ் ரொம்ப வெல்த்தியாக இருந்தாலும் உன்னோட ஹார்ட் வைஸ் நான் ரொம்ப புவர். நீங்கள் என்னை ரொம்ப பில்டப் பண்ணுறீங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவராக தெரியுது. உனக்கு அப்படி தான் தெரியும். அதாவது கண்ணாடிக்கு நான் அழகாக இருக்கேங்கிற விஷயம் அந்த கண்ணாடிக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. அதே மாதிரி தான் அப்படின்ட்டு நீங்கள் அவங்களே பார்க்குறீங்க. இங்கே பாரு வயன் அப்படின்ட்டு உங்கள் கையை ஹோல்ட் பண்ணி ஐ லவ் யூ, ப்ளீஸ் என் கூட லைஃப் லாங் சந்தோஷம் துக்கம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என் கூடயே நின்று எனக்கு சப்போர்ட் பண்ண நீ வேணும்னு ஆசைப்படுறேன். Will you be my girl? அது சுகா, எனக்கு கொஞ்சம் டைம். ஓகே, உனக்கு கண்டிப்பாக டைம் தேவைப்படும். பட் சுகா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். டைம் தானே, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ. பிகாஸ் நம்ம 2 பேர் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீ எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோ. அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? பசிக்குது, சாப்பிட்லாமா? ஓகே அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் அந்த ஒரு பீச் செட்டப் கேண்டில் லைட் டின்னர்லேருந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. இவங்க சுகாவும் அப்படியே உங்களே பார்த்துட்டே தான் சாப்பிட்றாரு. இப்படி தான் உங்களோட டேஸஸுமே போகுது. நிறைய க்யூட் மொமெண்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகுது. சுகா அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி டின்னர் கொடுக்கறது, நிறைய விஷயங்கள் அதெல்லாமே உங்களுக்கு சுகாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போது உங்களோட மேரேஜ் டே, இப்போது நீங்கள் 2 பேருமே அந்த மணமேடையில் தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஐயர் கெட்டி மேளம் அப்படிங்கிறாங்க. இப்போது நீங்கள் அப்படியே சுகாவை பார்க்க தாலி அப்படியே உங்களோட கழுத்துக்கிட்ட கொண்டு வந்துட்டு will you be my wife? I do அப்படின்ட்டு நீங்களும் வைக்கப்பட்டுட்டு சிரிக்கிறீங்க. சுகாவும் சிரிச்சுக்கிட்டே அந்த ஒரு தாலியுமே கெட்டுறாரு. இங்கே எல்லாருமே செம்ம ஹாப்பி. அட் த சேம் டைம் ரிச்சர்டுக்குமே கல்யாணம். இதே டேட் இதே டைமிங்கில் கல்யாணம் முடியுது. ஸோ இங்கே நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக சுகா கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இங்கே அதே மாதிரி தான் ரிச்சர்டும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ரொம்ப ஆசையோடு இருக்கான். இப்போது நைட் டைம் நீங்களும் சுகாவும் ஒருத்தர் பார்த்த மாதிரி உட்காந்துட்டே இருக்கீங்க. என்ன பொண்டாட்டி அப்படியே இருக்க, நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. இன்றைக்கி ரிச்சர்டுக்கு மேரேஜா அப்படின்ட்டு சுகா பார்க்குறான். ஏன் கேட்குற? இல்லை, திடீர்னு அவனுக்கு மேரேஜுன்னு சொல்கிறாங்க, அதுவும் நமக்கு மேரேஜ் ஆகிற அன்னைக்கு. அதுவா, உனக்கும் எனக்கும் தான் மேரேஜுன்னு தெரிஞ்சதும் அவனால் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வாட்? ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? ஆமாம். ஆனால் எப்படி? ஏன், உனக்கு ஏதாச்சும் கஷ்டமாக இருக்கா? இல்லை அப்படிலாம் இல்லை. இப்போ ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னா
அந்த பொண்ணுக்கு இவனை பிடிச்சிருந்துருக்கணும், அதே மாதிரி இவனுக்கும் அவனை பிடிச்சிருந்தா தானே லைஃப் சந்தோஷமாக இருக்கும். இப்போது ஏதோ பீட் பண்ணணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியுமா? இது லைஃப் இல்லை. ஏய், இப்போ நீ அவன் நினச்சி ஃபீல் பண்ணுறியா என்ன? இல்லைங்க, லைஃபுங்கிறது நம்ம சூஸ் பண்ணுற வேயை பொறுத்து தான் இருக்குது. நம்ம கரெக்ட் வேயை சூஸ் பண்ணோன்னா லைஃப் சந்தோஷமாக இருக்கும். பட் ஆனால் தப்பான ஒரு வேயை சூஸ் பண்ணோன்னா 2 பேருக்குமே ஹர்ட்டிங் தானே. நீ சொல்கிறது கரெக்டு தான். பட் ஆனால் அவன் இன்னும் திருந்தலை. அவனுக்கு உன்னை பீட் பண்ணணும், உனக்கு முன்னாடி அவனுக்கு கல்யாணம் ஆகணும். அது மட்டும்தான் அவன் மைண்டில் ஓடிட்டே இருந்து. பட் அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கும் தான் சொல்லுறாங்க. ஓ, சந்தோஷமாக இருந்தால் சரிதாங்க. சரி, மற்றவங்கள பற்றி யோசிக்கிறதெல்லாம் விடு, நம்மளை பற்றி கொஞ்சம் யோசிச்சாதான் என்ன? இல்லை, மேரேஜ் ஆகிடுச்சு, உனக்கும் ஓகே, தென் நம்ம ஏன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? சுகா, இன்றைக்கே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணுமா? உனக்கு இஷ்டம் இல்லையா? அப்படி இல்லை, கொஞ்சம் ஷையாக இருக்குது. ஷையா அப்படின்ட்டு குனிஞ்சு பார்க்குறான். சும்மா இருங்க, நான் எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்ட்டு அப்படியே உங்களை நிமிந்து பார்க்குறான். நீங்கள் குனிஞ்சு போகிறீங்க. நெல்லடி அப்படின்னு உங்கள் சின்ன பிடிச்சி அப்படியே அவனை பார்க்க வைக்கிறான். என்னடி ஷை ஆகுறியா? க்யூட்டாக இருக்க, க்யூட்டாக இருக்க. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச். என் லைஃப்பில் நீ கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ட்ரெஷர். எனக்கும் தான் சுகா. ஐ லவ் யூ. ஐலேருந்து லவ் யூவா? ஓ மை காட், ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன்டி. சும்மா இருங்க சுகா, அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சரி, அப்புறம் உனக்கு டிஸ்டர்பன்ஸா? இல்லை டிஸ்டர்பன்ஸா? எதுக்கு? இல்லை, இந்த மாதிரி ஜுவல்ஸு இதெல்லாம் போட உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லையா? ஆமாங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எப்படி தூங்குறதுனே தெரியல. நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போட்டிருந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா நீங்களும் ரிமூவ் பண்ணி வச்சுட்டே இருக்கீங்க. இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. இன்னும் உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லையா? எதுக்கு? இல்லை, அவன் ஹேர்லேயே இவ்வளோ ஹேர் பின்லாம் குத்திருக்கே. ஆமாங்க, இரு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க தலையில் குத்திருந்த அந்த ஹேர் பின், ஹேர் ஸ்டைல்ஸ் அது எல்லாத்தையுமே இருந்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்ருக்காரு. நீங்கள் இப்போ தாங்க ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. ஹே, உனக்கு இதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல, இதுவும் நான் உனக்கு கரெக்டாக ஹெல்ப் பண்ணவா? நான் எல்லாமே கழட்டிட்டேனுங்க. இல்லையேடி, இந்த புடவை இருக்கே, இதை கழட்டணும்ல. சுகா, என்ன அப்படி பார்க்குற? கழட்டணும் தானே, டிஸ்டர்ப் ஆகும்ல. இல்லை, இது இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, அது நானே கட்டிக்கிறேன். இல்லை, இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண எனக்கு இது ஹெல்ப் பண்ண தெரியாதா அப்படின்ட்டு அவரே உங்ககிட்ட வராரு. நீங்கள் சுகா, நோ இல்லை எஸ் அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்ககிட்ட வராரு. நீங்கள் பின்னாடி போகிறீங்க. அவங்க காலை அப்படியே பிடிச்சி இழுத்து எங்கே ஓடுறார்? வேண்டாம், வேணும். இன்னைக்கு என்கிட்டேருந்து ஒன்றை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு அப்படியே அவங்க மேலே ஓவர் ஆகிறாரு. அவங்க கழுத்தில் இருந்த அந்த பின்னை அப்படியே உருவிட்டு அப்படியே தூக்கி வீசுறாரு. நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க. சுகா, என்ன பண்ணுறீங்க? அழகை ரசிக்க போகிறேன்டி. இப்படிலாம் பேசாதீங்க. இப்படி தான் பேசுவேன் அப்படின்ட்டு அங்கங்கே எனக்கு கிசு விழுகுது. நீங்களும் அப்படியே ஷை ஆகிட்டே இருக்கீங்க. அப்போது சுகா, லவ் யூ டி, லவ் யூ சுகா அப்படின்ட்டு ஒருத்தர் பார்க்குறீங்க. கண்ணும் அப்படியே பற்றிக்கிச்சு. அப்போ சுகா அப்படியே அவங்களோட லிப்ஸில் வச்சு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. உங்களை அப்படியே மெல்ட் ஆகி பேக் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்னடா, உங்கள் 2 பேருக்குமே ஃபர்தராக
மேக் அவுட்டுமே நடக்குது. அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக போகுது. சிவா அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. நீங்கள் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே அவங்களுக்கு தாங்குன்னு தாங்குறாரு. இப்போது நீங்கள் வந்து சுகாவோட ஊரில் தான் இருக்கீங்க. சுகா இங்கே வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நீங்களும் ஜோவுமே சேர்ந்தே தான் இருக்கிறீங்க. அட் த சேம் டைம் இங்கே ரிச்சர்ட் சைட் பார்க்கலாம். ரிச்சர்ட் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான். அந்த பொண்ணுமே அவன் கூட வாழ முடியாது, நான் வேற ஒரு பையனை கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு வேற ஒரு பையனை தேடி அவள் போயிட்டா. அதுவும் மேரேஜ் ஆன 3 monthsலேயே. ரிச்சர்டால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்துட்டா நம்ம அவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்துப்பான். பட் ஆனால் அவன் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அவனோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு. அவனுக்கு இப்போ புரியுது, நம்ம தப்பு பண்ணிட்டோம், அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம், நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி. ரிச்சர்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈவன் நிறைய ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் வந்தால் கூட நீங்களும் சுகாவும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரிச்சர்டுக்கு நான் அவளை மிஸ் பண்ணிட்டேன்ல, ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கு. அவன் ஏக்கமாக நின்று பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டீங்க. சுகா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். எங்கே போகிற? இப்போ வந்துடுறேன் அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாக ரிச்சர்ட் கிட்டே போயிட்டு, ரிச்சர்ட், வாயன், எப்படி இருக்கீங்க ரிச்சர்ட்? இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஒய்ஃப் கூட்டிகிட்டு வரலையா? அது இல்லை. ஏன்? அது என்னை விட்டு போயிட்டா. என்ன? என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு கேட்டதும் நீங்கள் செம்ம ஷாக்கு. பிகாஸ் இந்த ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது, அவனுக்கு மட்டும்தான், யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தான். பட் இப்போ உங்ககிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறேன்? இது எனக்கு தேவைதான் வாயன். நான் உனக்கு பண்ணது பெரிய தப்பு. உன்னை தோக்கடிக்கணும்னு நினச்சி நானே பண்ண பெரிய ஒரு முட்டாள்தனம் தான் இது. நான் கல்யாணம் பண்ணி அவ கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன். பட் என்னாச்சு? அவள் வேற ஒரு பையன் கூட அஃபேரில் இருந்திருக்கா. அவன் கூட போயிட்டா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அப்போது ரிச்சர்ட், நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காத. நீ அவ உன்னை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட். உனக்கு டிசர்வே இல்லாத ஒரு லவ்வுக்காக நீ வெயிட் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதில் விட்டு ஃபஸ்ட்டு மூவ் ஆன் ஆகி வெளியில் வா. அந்த பொண்ணு இல்லைன்னா என்ன, உனக்கான ஒரு பொண்ணு கண்டிப்பாக இருப்பா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு. அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உன்னோட கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணு. உனக்கும் ரொம்ப நல்ல வைஃப் கிடைப்பா. சரியா ரிச்சர்ட்? நான் இது அட்வைஸ்க்காக சொல்லலை. ஏன்னா நீ இப்போ இந்த மாதிரி இருக்கிற விஷயம் வெளியே யாருக்கா தெரிய வந்துச்சு அப்படின்னா ஏதாவது சொல்லுவாங்க. சொல்கிறவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்களே தவிர இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. அதை நம்ம தான் வைக்கணும். ஸோ எவன் என்ன சொன்னாலும் உன் மனசுக்கு பிடிச்சது பண்ணு. பட் பொண்ணுங்களை ரெஸ்பெக்ட் பண்ணு. எல்லாமே உனக்கு தானாக நடக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் ரிச்சர்ட் அப்படியே உங்களையே பார்க்குறான். சாரி வயன், ஐம் ஸோ சாரி. கண்டிப்பாக சுகா ரொம்ப லக்கி. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் நான் அன்றைக்கி மிஸ் பண்ணியிருந்துருக்கக்கூடாது. பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன் வயன், பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். ஐம் சாரி. நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். உன்னை கேரக்டர்லெஸ்ஸாக என்னென்னமோ பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. ஐம் ஸோ சாரி. ரிச்சர்ட், இங்கே பாரு, அது பாஸ்ட்டை நினச்சி ஒரு பிரயோஜனம் இல்லை. அது யாராலையும் மாற்றவும் முடியாது. உனக்காக
கண்டிப்பாக ஒரு பொண்ணு இருப்பா. நீ அதை மட்டும் நம்பு. உன் கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணி கரியரில் ஷைன் ஆகிற வழியை பாரு. ம் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஒயன், சுகா, என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு பக்கத்தில் பார்க்குறான். பார்த்தா ரிச்சர்டு அப்படியே ஒரு மாதிரி கலங்கி போய் உட்காந்துருக்கான். ஏய் என்ன அப்படின்ட்டு ரிச்சர்டு எழுப்பி, சுகா என்னடா என்னாச்சு இப்படி ஒரு மாதிரி இருக்க? என்னை நல்லா பார்த்துக்கோ. அஃப்கோர்ஸ் அவன் என்னோடய ஒய்ஃப்டா, நான் அவளை நல்லா பார்த்துப்பேன். எனக்கு தெரியும்டா. சந்தோஷமா இருடா. நான் சந்தோஷமாக இருக்கேன். ஏன்டா ஒய்ஃபை கூப்பிட்டு வரலையா? அது எனக்கு அவளுக்கு டிவோர்ஸ் ஆக போகுது. நீங்கள் அப்படியே ரிச்சர்டை பார்க்குறீங்க. ரிச்சர்ட் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, நான் மூவான் ஆகிறேன் வாய், தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் படி போயிட்டான். நீங்கள் அப்படியே ரிச்சர்டை பார்க்குறீங்க. என்னாச்சு? அவனை தேடி போகிறாங்க. அவனை கொஞ்சம் போக விடுங்க. அவன் மனசுக்கு பிடிச்சது, அவனுக்கு என்ன தோணுதோ அவன் பண்ணட்டும். அவன் யாருங்கிறது அவனை கண்டுபிடிக்கட்டும். எதுவும் கேட்காதீங்க, இதை பற்றி எதுவும் பேசாதீங்க, சரிங்களா? என்னடி இப்படியெல்லாம் பேசுகிற? எல்லாம் அப்படி தான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சுகா கூட அப்படி பார்த்து சிரிக்கிறீங்க. என் பொண்டாட்டி ரொம்ப நாணி ஆகிட்ட போல். அது நாணி இல்லை, போடி அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவங்களோட லைஃப் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி என்டிங். கண்டிப்பாக இந்த ஒரு ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தங்க உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அதெல்லாம் இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுருங்க. நாய் குறைக்குதுங்கிறதுக்காக நம்மளும் திருப்பி குறைச்சோம் அப்படின்னா நாய்க்கும் நமக்கு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. உங்களோட லைஃப், உங்களோட கோலை தேடி போங்க, எல்லாமே உங்களை தேடி வரும். ஸோ இந்த ஒரு கருத்து நான் ஏன் சொன்னேன், எதுக்கு சொன்னேன்னு எனக்கு தெரியல. திடீர்னு ஒரு மண்டையில் பல்பு ஒதிச்சுது. ஸோ அதனால் இந்த ஒரு கண்டென்ட் எடுத்தேன். கண்டிப்பாக சிஎஸ் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பாய், லவ் யூ சராங்கே.